श्रीशैले सदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाहं भुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य ध्येयिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। वेदान्तवेद्यामृतवारिरासे वेदार्थसारामृतपूरमक्रयम् आदाय वर्षन्तमहं प्रपद्ये कारुण्यपूर्णं कलिवैरिदासम्। श्रीशटारिगुरोर्दिव्य श्रीपादाब्जमधुव्रतम् श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीरङ्गनाथार्यतनूजरत्नम् तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வார் பிரம்மனார் திருவடிகளே சரணம். மாமொழிகளுக்கு இந்த உபதேச ரத்ன மாலை இயற்றுவதற்கே ஒரு தூண்டுகோலாக அமைந்தது அந்த ஸ்ரீவச்சன திவ்ய பூஷணம், ஸ்ரீவச்சன பூஷணம் என்று சொல்லக்கூடிய திவ்ய சாஸ்திரம். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரத்தினுடைய பெருமையும் அதனுடைய கிரந்தகர்த்தாவான புலலோகாச்சாரியுடைய பெருமையும் தெரிவிக்க வேணும் என்று முதலிலே ஆரம்பிக்கிறார். மாமுனிகளுடைய கருத்தாலே இதுதான் முக்கியமான கட்டம். இது உபதேச மாலையிலே முக்கியமான கட்டம் அப்படின்னு கேட்டா இதுதான். இப்படிப்பட்ட கட்டத்துக்கு தான் முன்னுரை போல அமைந்திருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய பாசுரங்கள் அனைத்துமே. அனைமா ரொம்ப சுவையான வரலாறு, அனைத்தையும் கண்டோம். அது எப்படி இந்த குரு பரம்பரை ஒரு விலட்சணமான குரு பரம்பரை, அதுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாக்கியானங்கள் எப்படி எப்படி யார் யாருடைய நியமனமடியாக அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய திருவுள்ள கிடக்கை, ஒவ்வொருத்தரும் எப்படி இதை திருவாய்மொழியை வர்த்திப்பிக்க வேணும், வளரச் செய்ய வேணும்ன்றது அவர்கள் கொண்டிருந்த அவா. அதுக்கு பிறகு காட்டக்கூடிய விஷயமாய் 4000க்கும் ஏற்பட்ட அந்த பரம காருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய காருண்யத்தாலே 4000க்கும் எழுதின வியாக்கியானங்கள், மேலும் சில திவ்ய பிரபந்தங்களுக்கு நஞ்சியர் போன்ற ஆச்சாரியர்களாலே அருளி செய்யப்பட்ட வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டினார். அது மட்டும் இல்லை, இது பரம்பரா பிராப்தமான அர்த்தம் உபதேசமாய் பேசுகின்றேன்னு மாமுனிகள் சொன்னாரே, ஆனால் அது அப்படித்தான் இருக்கணும். அதற்கு நிரூபணமாக பலவிதமான பாசுரங்கள் எப்படி இந்த அர்த்தங்கள் திருமலை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி பிள்ளை திறம் அடைந்து சேர்ந்தது. பிரச்சாரத்திலே இல்லாத போயிருந்தாலும் பல ஆச்சாரியர்கள் பிரமேய ரட்சணம் என்று சொல்லும்படியாய் நம்பெருமாளை காப்பாற்ற வேண்டும்னு அவர் பின்னாலேயே போனா கூட அந்த காலத்திலையும் இந்த பிரமாணங்களா இருக்கக்கூடியது, எம்பெருமானுக்கு ரட்சகமா இருக்கக்கூடிய இந்த பிரமாணங்கள் இப்படிப்பட்ட கிரந்தங்களையும் காப்பாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இதை பேணி வந்திருக்கிறார்கள். ஒரு விஷயம், நம்பெருமாளே காப்பாற்ற போறேன்னு எல்லாரும் பின்னாடி போயிருந்தா இந்த ஓலைச்சுவடிகள் எங்க போயிருக்குமோ யாருக்கும் தெரியாது. அனுபவத்துக்கு விஷயமா இன்னைக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன இருந்திருக்குமோ அது எம்பெருமானுக்கே வெளிச்சம். ஆனால் அதே சமயத்துல ரெண்டுத்தையும் விடாத ஒரு பக்கம் நம்பெருமாளையும் ஏதோ சில காலங்கள் வெளியில எழுந்துள்ளி இருந்தார். அது சொல்ற திருவரங்கன் உலான்னு தானே சொல்றாரு. திருவரங்கன் உலா,
அவர் போய் வெளியில போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் போல இருக்கு. அப்படியே வெளியில போய் பார்த்துன்னு வந்தார் என்று சொல்லும்படியாய் உலகத்தினுடைய நடப்பெல்லாம் நான் பார்க்கணும்னு சொன்ன மாதிரி போய் பார்த்துட்டு வந்தார். அதுவும் சுவைப்பட ரொம்ப அழகாக அதுலயும் பல விதமான விஷயங்களை காட்டி இருக்கிறார்கள். என்ன நம்பர்வாள் அந்த இடத்துல போகக்கூடிய காலத்திலே அவருக்கு விசேஷமான அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆகம கிரமப்படி திருவாராதனங்கள் நடந்ததா அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு பேர் ஏற்படாத போயிருக்கலாம் அந்த சமயத்துல. அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவர் எல்லா இடத்துக்கும் சென்று தான் வந்தார். அது காலத்தினுடைய கட்டாயமாகத்தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு என்ன சொல்றது, ஒரு சம்பிரதாயம் அடியோட ஒண்ணுமில்லாத போய் அது துளிர்த்தது அப்படின்னா அது எப்படி என்ன சொல்றது, அது மாமுனிகளுடைய காலத்துல தான் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அதாவது நம்பெருமாள் சன்னதிக்குள்ள வர போறார், திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துட போறார். அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி மாமுனிகளை திருவவத்தார். செம்பொற்கடலடி செல்வா பலதேவா என்று சொல்லும்படியாய் இனிமேல் உனக்கு நான் ரட்சிகன் இருக்கேன், நீ ஸ்ரீரங்கத்துக்கு வரலாம் என்று சொல்லும்படியா மாமுனிகளோட திருவவதாரம் இடத்திலே அமைந்தது. அப்படியெல்லாம் சேர்ந்தார் என்று காட்டக்கூடியதா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படிப்பட்ட இதுல இப்போ புலலோகாச்சாரனுடைய பெருமையை பேச வேண்டிய பிரகரணம் இது. அப்படிப்பட்ட பிரகரணத்துல அவருக்கு புலலோகாச்சார நாமம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்வதற்காக பல விஷயங்களை காட்டுகிறார். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பன்ற அந்த பாசுரத்தினுடைய அனுபவத்தை இன்றைய காலையே அனுபவத்துக்கு விஷயமாக்கினோம். அதுக்கு மேல நம்பிள்ளைக்கு இந்த லோகாச்சாரியர்ன்ற திருநாமம் இப்படி ஏற்பட்டது அப்படின்ற சரித்திர பாகத்தை ஒரு பாசுரமாக ஆக்கி காட்டி இருக்கிறார். இந்த துண்ணு புகழ் கந்தகாடை தோழப்பர் தம்முகப்பால் என்று சொல்லக்கூடிய பாசுரத்தாலி. துண்ணுபுகழ் கந்தாடை தோழப்பருதம் முகப்பால் என்ன உலகாரியரோ என் உரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை தோன்றி விலகாமல் நின்னதென்றும் மேல். அதாவது கீழ்பாசுரத்துல 4 பேர் பிரஸ்தாவம். நம்பெருமாள் நம்மாழ்வார் கீழே 50வது பாசுரத்துல எம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அப்படின்னு 4 பேர்களுடைய 4 திருநாமங்களே இந்த இடத்துல பிரஸ்தாவிக்கப்படுகிறார்கள். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல காட்டக்கூடியவர் துண்ணுபுகழ் கந்தாடை தோழப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. இந்த கந்தாடை தோழப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதலியாண்டானுடைய வம்சத்திலே உதித்தவர். இன்னும் சொல்ல போனா அவருக்கு சாட்சாத் திருப்பேரனார் முதலியாண்டான் கந்தாடை நாயன் கந்தாடை தோழப்பர் என்று சொல்லக்கூடியவர். இப்படிப்பட்ட இந்த கந்தாடை தோழப்பர் தான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல சேவிக்கக்கூடிய திருமேனியை பிரதிஷ்டாபனம் செய்தவர் அவர் தான். அதனால இந்த குரு புஷ்யோத்சவம் சமீபத்தில் வரப்போகுது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த திருமேனி திவ்யமங்கல விக்கிரகத்தை வடித்து கொடுத்த காலத்திலே அதை பார்த்து எம்பெருமானார் இவ்வளவு தத்ரூபமா இருக்கேன்னு தானே ஆலிங்கனம் செய்து கொண்டார். தான் உகந்த திருமேனி என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட கீர்த்தியை வாய்ந்தவராய் இருந்தவர் அந்த தொன்னு புகழ் கந்தாடை தோழப்பர் என்று சொல்லக்கூடியவர். அதனால்தான் புகழ் கந்தாடை அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷணத்தை இட்டு அவ்விடத்திலே காட்டுகிறார். அப்படிப்பட்ட கந்தாடை தோழப்பர் கூட என்ன தௌர்பாகியவசாத் கொஞ்சம் நம்மளுடைய இடத்திலே என்ன பண்றார், அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமையை அறிந்து அவருக்கு லோகாச்சாரியர் ஜெகத்குரு அப்படின்ற திருநாமத்தை சாத்துகிறான்றதை காட்டக்கூடியதா அமைந்திருக்கிற இந்த பாசுரம். மேல பதவியை வாசிக்கிறேன். துண்ணு பொருந்திய புகழ் வைபவத்தை உடைய கந்தாடை தோழப்பர். கந்தாடை தோழப்பர் சொல்லக்கூடியவர் அதாவது நல்ல பொருந்திய வைபவத்தை நல்ல ஞானத்தை நல்ல பெருமையை உடையவராய் இருக்கக்கூடியவர். பெருமையை உடையவராக இருக்கக்கூடியவர்னா எப்படிப்பட்ட பெருமை அப்படின்னா எல்லா விதமான பெருமையும் அவருக்கு இருந்தது. ஏன்னா முதலியாண்டானுடைய வம்சியராக வாதுலகுல வம்சத்திலே உதித்ததுனால என்னன்னா அந்த நற்குடி பிறப்புன்றது ஜன்மசித்தமாக அமைந்தது. அது மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான கல்வி கேள்விகள் எல்லாமே அமைந்திருந்தது. அதுக்கு தக்க அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் எல்லாமே அமைந்திருக்கக்கூடியதாய் இருக்கவர் என்று சொல்ல முடியாய் எல்லாம் நிறைந்திருந்த துண்ணுப்புகழ்னு சொல்லக்கூடியதுல அந்த கல்வி செல்வம் உயர்குடி பிறப்பு எல்லா விதமான இதுவும் இருந்தது. அப்படிப்பட்டவராய் துண்ணுப்புகழ் கந்தாடை தோழப்பர் தம் முகப்பால்
நம்முடைய பிரீத்தியினாலே உகப்பால நம்முடைய பிரீத்தியினால் என்ன சொல்ற, என்ன நீர் என்ன உலகாரியரோ, நம்மளை பார்த்து சொல்றாரு, நீர் என்ன உலகாரியரோ, நம்மளை செய்த செயலை பார்த்து கொண்டாடக்கூடியதா இருக்கக்கூடிய விஷயம், நீர் என்ன உலகாரியரோ லோகாச்சாரியரோ என்று உரைக்க என்று சொன்னதனாலே பின்னை பிற்பட்ட காலத்தில் உலகாரியன் என்னும் லோகாச்சாரியர் என்னும் பேர் திருநாமானது நம்பிள்ளைக்கு ஓங்கி விருத்தி அடைந்து விலகாமல் நீங்காமல் மேலாக நின்றது, நிலை பெற்றது. அந்த காலத்துல இந்த கந்தாடை தோழப்பர் நீர் என்ன லோகாச்சாரியரோ அப்படின்னு நம்பிள்ளை பார்த்து கேட்டாராம். அந்த பேர் என்ன ஆச்சு, ரொம்ப பிரசித்தமான பேர் ஆயிடுச்சு. நம்பிள்ளை லோகாச்சாரியர் என்று அழைக்கும்படியாக இந்த உலகத்திலே பெரிய பிரசித்தமாகும்படியாக விலகாமல் என்று இன்றைக்கும் நின்றது என்று காட்டுகிறார். வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். இவர்களில் துரியரான நம்பிள்ளைக்கு அதிலும் அத்தியந்த விலட்சணமான லோகாச்சாரியர் என்று திருநாமம் வருகைக்கு ஹேதுவை அருளி செய்கிறார். அதாவது துரியரான அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல துரியாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இது, அதுல இருக்கக்கூடிய துரியர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மதிக்கத்தக்கவர் எல்லாருமே துரியர்னு சொல்லலாம், ரெண்டுமே தப்பு கிடையாது. துரியரான நம்பிள்ளைக்கு அதிலும் அத்தியந்த விலட்சணமான லோகாச்சாரியர், அப்படிப்பட்ட நம்பிள்ளைக்கு ரொம்ப மதிக்கத்தக்கவராக இருக்கக்கூடிய ஒரு நம்பிள்ளை, அப்படிப்பட்ட நம்பிள்ளைக்கு இந்த மாதிரி லோகாச்சாரியர்னு பேர் ஏற்பட்டதே எப்படி ஏற்பட்டது என்றதை அவருக்கு ஹேத்துவை காரணத்தை விளக்கக்கூடியதா இருக்குது அருளி செய்கிறார். இந்த துண்ணுப்புகழ் இத்தியாதியால், துண்ணுப்புகழ் கந்தாடை தோழப்ப தமுகுப்பான பாசுரத்தாலே சொல்றான். அவர் ஆகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டா அது நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர். துண்ணுப்புகழ் அவராகிறார். யாருன்னு சொல்றாருன்னா சொல்றவர் இந்த இடத்துல கந்தாடை தோழப்படுறது. அவராகிறார் அபிஜன வித்யா விருத்தங்களால் உண்டான யஜ சமிருத்தியை உடையறார். அபிஜன வித்யா விருத்தங்களால், அபிஜனன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அவருடைய என்ன சொல்றது, அவருடைய குலப்பிறப்பு முதலியாண்டானுடைய வம்சத்துல வந்ததுனால அந்த அபிஜனன்னு சொல்லக்கூடியது குலப்பிறப்பா இருக்கு, நற்குடி பிறப்பு. வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வியினால ஏற்பட்ட ஞானம். விருத்தங்கள் அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள், ஆச்சாரங்களால் உண்டான யஜஸ் சமிருத்தியை உடையராய். யஜஸ்ன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த பெருமை, அதனால இருக்கக்கூடிய அந்த பெருமையை உடைத்தவராய், சமிருத்தியை அது நிறைய பொருந்தியவராய் இருக்கும். துண்ணு புகழ் கந்தாடைன்னு சொல்லும்படியாய் பொருந்திய புகழுடையவராய் இருக்கக்கூடியவர். பச்சை வாரண பெருமாள் என்னும் திருநாமத்தை உடையராய். இந்த கந்தாடை தோழப்பருக்கு இன்னொரு திருநாமம் என்னன்னா பச்சை வாரண பெருமாள்னு பேரும் இருக்கு. பச்சை வாரண பெருமாள் பேரு முதலியாண்டனுடைய அவதார ஸ்தலமா இருக்கக்கூடிய இந்த பேட்டை வரதராயபுரம் சொல்றோமே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பச்சை வாரண பெருமாள் தான் பேரு. அதே திருநாமத்தை இவரும் உடைத்தாய் இருந்தவர் இந்த கந்தாடை தோழப்பர் சொல்லக்கூடியவர் என்னும் திருநாமத்தை உடையராய் முதலியாண்டானுடைய திருப்பேரனாராய். முதலியாண்டானுடைய திருப்பேரனார் நேர அவருடைய திருப்பேரனாராய் கந்தாடை ஆண்டானுடைய குமாரராய் இருப்பார் ஒருவரிலே. இவர் யார் அப்படின்னு கேட்டா அவருக்கு அறிமுகம் கொடுக்கணுமே. இப்படிப்பட்ட அறிமுகங்கள் எல்லாம் கொடுக்கிறார். நல்ல ஞானத்தினாலையும் வைராகியத்தினாலும் குலத்தினாலும் ரொம்ப சீரியராய் விளங்கக்கூடியவர். அது மட்டும் இல்ல, பச்சை வாரணம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய திருநாமத்தை வகித்தவராய் இருக்கக்கூடியவர். முதலியாண்டானுடைய வம்சர், சாட்சாத்தா அவருக்கு பௌத்திரன். அது மட்டும் இல்ல, கந்தாடை ஆண்டானுடைய குமாரராய் பிறந்தவர் இவர். அப்படித்தான் ஏவம் பூத்தரானவர். இப்படிப்பட்டவர் செய்தபடி சொல்லுகிறது. என்ன செய்தார், இவருடைய கிருத்தியம் என்ன அப்படின்னு இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். தம்முகப்பால் என்று. தம்முகப்பால்னு சொல்லும்படியாய் அவருடைய அந்த ஆசைக்கு பிரீத்திக்கு இதுவாக உள்ளீடாக பண்ண காரியம் என்ன அப்படின்றத காட்டுகிறார். அதாவது நம்பிள்ளையுடைய ஞான சமிருத்தியையும் சிஷ்ய சம்பத்தையும் கண்டு அசகிஷ்ணுவாய். நம்பிள்ளைன்னு கீழே தெரிவித்தோம். நம்பர்மாள் கோட்டியோ நம்பிள்ளை கோட்டியோ என்று சொன்னபடியாய் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்ததாக நம்பிள்ளையினுடைய காலக்ஷேப கோட்டி அமைந்திருந்தது அந்த காலத்தில். அப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் மனக்கலக்கம். நடுவில் திருவிதிப்பிள்ளை பட்டரும் நம்பிள்ளை தரத்திலே கொஞ்சம் முதல்ல என்ன பண்ணார், கொஞ்சம் ஆச்சரியத்தோடு தான் இருந்தார். அவருடைய பெருமையை கண்டு இது பண்ணதான் இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார், தெரிந்து நம்பிள்ளை தரத்தில ஆழங்கால் பட்டார். அதே போல இவரும் என்ன பண்றாருன்னா, இவர் இதுல கொஞ்சம் அசகிஷ்ணுவாய்னா கொஞ்சம் பொறுக்க முடியாத அவருடைய சிஷ்ய சம்பத்து, அவருடைய கல்வி கேள்வியெல்லாம் பார்த்து அசகிஷ்ணுவாய் கொஞ்சம் அசூயை கொண்டாடி அவரை பெருமாள் திருவோலக்கத்தை பரிபவித்து ஒரு சமயத்தை நம்பிள்ள மங்களாசனம் பண்றதுக்கு போறார். அப்போ போகக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, கொஞ்சம் கடுமையாக வார்த்தைகளை பேசி சொல்றாரு. அவருக்கு ஏதோ கோயில் நிர்வாகங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்பிள்ளை அந்த காலத்துல மங்களாசனம் பண்ணக்கூடிய காலத்துல கொஞ்சம் கடுவாக பேசிடுறாரு, கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் தடிமனாக பேசி விடுறாரு பரிபவித்து. பின்பு திருமாளிகளே எழுந்தருள. அப்படியே அவர் என்ன பண்றாரு, திருமாளிகைக்கு அதுக்கப்புறம் போய் எழுந்தருளுகிறார்னு காட்டக்கூடியதா இருக்குது. திருமாளிகளை எழுந்தருள அனுகூலையா இருக்கிற அவர் தேவியார் இத்தை கேட்டு. அந்த கந்தாடை தோழப்பருடைய தேவிகள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டா அவருக்கு பரதந்திரப்பட்டவரா, ரொம்ப அனுகூலையா இருக்கக்கூடியவள்.
அப்படிப்பட்டவர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, ரொம்ப அனுகூலையா இருக்கவள் இதை கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டவனே தெரிவிக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது அனுதாபஹேதுவாக, இதை அனுதாபஹேதுவாக சில வார்த்தை சொல்ல அப்படியே எடுத்து காட்டுறார். இவர் கீழே காட்டுறார். அந்த வியாக்கியானத்தினுடைய கடைசி இதுல, இதே பாசுரத்தினுடைய கடைசியில சொல்றார், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டும், பரவஸ்து பட்டபிராஞ்சியருடைய வியாக்கியானத்திலே கண்டுகொள்வது அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த விருத்தாந்தம் இதை காட்டிலும் அந்த வந்து அத்திபாபாய நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய கிரந்தத்திலே இருக்கு. அந்த பந்தியை இந்த இடத்துல வாசிக்கிறேன், அதை மேற்கொண்டு அதை இதுக்கு திருப்பி வரலாம். நம்பிள்ளை காலத்திலேயே முதலியாண்டானுடைய திருப்பேரனார் கந்தாடை தோழப்பர் நம்பிள்ளுடைய வைபவத்தை கண்டால் அசூயாலே பொறுக்க மாட்டாமல் இருப்பதாய், அவர் கொஞ்சம் அந்த வந்து இது ஏற்படுறது, ஒரு இடத்துல மாறான எண்ணம் ஏற்படுறது. அதனால தோழப்பர் ஒரு நாள் கோயிலுக்குள்ளே பெருமாளை சேவித்துக் கொண்டு எழுந்தருட, பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்து எழுந்துடக்கூடிய காலத்திலே தோழப்பர் போற அந்த சமயத்தில் நம்பிள்ளையும் முதலிகளோடு பெருமாளை சேவிப்பதாக பெருந்திருளோடு கோயிலுக்குள்ளே எழுந்துருகிறார். எழுந்தருள தோழப்பர் அந்த சமிருத்தியை கண்டு பொறுக்க மாட்டார்கள். சீறி பெருமாள் சன்னிதியை நம்பிள்ளையை அநேகமாக பரிபவிக்க, கொஞ்சம் கடினமாக பேசுறான் அந்த சமயத்தில். நம்பிள்ளையினுடைய அந்த சமிருத்தியை கண்டு பரிபவிக்க முடியாது, இது பண்ண முடியாது. நம்பிள்ளையும் அதை கேட்டு நடுங்கிக் கொண்டு பெருமாளை சேவித்து புறப்பட்டு எழுந்துள்ள. அது கேட்ட உடனே நம்பிள்ளைக்கு அனுபவம் ஆகி போடுது, கொஞ்சம் ஒரு நடுக்கமே ஏற்பட்டு போடுது. உடனே என்ன பண்றாரு, திரும்பி போயிட்டார், தன்னுடைய சிஷ்ய சம்பிரதிகளோடு அப்படியே கிளம்பி போட்டார். அதை கேட்டு நடுங்கிக் கொண்டு புறப்பட்டு சேவித்து புறப்பட்டு அந்த செய்தியை ஞானாதிகையாயிருக்கிற தோழப்பர் தேவிகள் கேட்டு பெருக்க வியாகுலப்பட்டு திருமாளிகைக்குள்ளே செய்கிற கைங்கரியங்களையும் விட்டு, ஞானாதிகை அவளுக்கு அடைக்கு கொடுக்கக்கூடிய விசேஷம் பாருங்க. எப்படி கூரத்தாழ்வானுடைய தேவிகளான ஆண்டாள், கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்னா சாஸ்திரத்துல ரொம்ப வந்து கடலாக, அது சாஸ்திர கடல்லே அவகாயித்தவர். அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரா, அவருக்கு சாஸ்திரத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அவருடைய தேவிகளான ஆண்டாள் இடத்துல தான் போய் கேட்பாங்க. அவளை ஞானாதிகைன்னு சொல்லணும். அதே போல இந்த கந்தாடை தோழப்பருடைய தேவிகளா இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவன்னா அவளும் ஞானாதிகை, நல்ல ஞானம் பொருந்தியவளா இருக்கக்கூடியவள். முக்கியமா வேற ஞானம் வந்து கல்வி கேள்விகள் ஞானம் இருக்கோ இல்லையோ, ஒரு பாகவத அபச்சாரம் படக்கூடாதுன்றது ரொம்ப தெளிந்த ஞானம் உடையவராய் இருந்தான்றதை ரொம்ப நன்னா இந்த இடத்துல காட்டுகிறார்கள். ஞானாதிகையா இருக்கக்கூடிய தேவிகள் இதை கேள்றான். கேட்ட உடனே ரொம்ப பெருக்க வியாகுலப்பட்டார், ரொம்ப கவலைப்பட்டார். வியாகுலப்பட்டு திருமாலைக்குள்ளே செய்கிற கைங்கரியங்களை விட்டார். அவ அந்த அந்த விவாகமான காலத்துல இருந்து எப்படி இருக்கா அப்படின்னா ரொம்ப பரதந்திரியா இருக்காள். பரதந்திரனா அவர் எந்த கந்தாடை தோழப்பருக்கு பார்த்து பார்த்து எல்லா கைங்கரியங்களும் செய்யக்கூடியவளாய் இருக்காள். ஆனால் இந்த விஷயத்தை எப்போ கேள்விப்பட்டாலோ அந்த திருமாளிகளை செய்யக்கூடிய கைங்கரியங்களை அனைத்தையும் துறந்தாள். எந்த காரியமும் செய்யல. அவர் வந்து சாதம் போடணும், ஆஹா எதுவும் பண்ணல, துணி துவச்சு கொடுக்கணும், எதுவும் பண்ணல, எந்த விதமான காரியங்களும் செய்யாத, எல்லாம் தனக்கு இருக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய கைங்கரியத்தை எல்லாம் விட்டவளாய் இருக்கிறாள் அவள் என்று சொல்ல முடியாது. இருக்கு கைங்கரியத்தை விட்டு வெறுத்தருளி இருக்க, ரொம்ப வெறுப்போடு இருக்கா, ஒரு ஜுகுப்சை ஏற்படுது. அவ்வளவிலே தோழப்பரும் பெருமாளை சேவித்து மீண்டும் திருமாலைக்கு எழுந்தருள. அதாவது தோழப்பர் வந்து கந்தாடை தோழப்பர் இது பண்ணிவிட்டார். இந்த கிருத்தியத்தை நம்மளே கொஞ்சம் வந்து கடுவா பேசிட்டார். பேசின விருத்தாந்தம் இவளுக்கு முன்னாடி இந்த இதுக்கு பார்க்க, இந்த வாக்கியத்தை பார்க்கக்கூடிய காலத்துல இந்த செய்தியானது கந்தாடை தோழப்பர் திருமாலைக்கு வரத்துக்குள்ள இந்த செய்தி இவளுக்கு வந்துடுது. எப்படி இருக்கு பாருங்க அந்த காலத்து தகவல் தொடர்புன்றது வந்துடுது. அதனால என்ன பண்றாரு, எல்லா கைங்கிறது இவங்க வந்து சாப்பாடு கூட போடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி விடுறாரு. அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்கள் செய்து வந்து அந்த பத்னிகள் சாப்பாடு போடும். இந்த காலத்துல இருக்கலாம், நீ இப்ப எதை பண்ணாலும் சரி, நல்லதை பண்ணா கூட சரி உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னா அந்த காலத்து பத்திக்கு இந்த காலத்து பத்திக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். அதனால திருமாலைக்கு எழுந்துள்ள தேவிகள் முன்பு போலவே எதிரே புறப்பட்டு பிரியத்துடனே தமக்கு ஒரு கைங்கரியங்களும் பண்ணாமையாதே வர வந்து பார்க்கறாரு. திருமாலைக்கு வந்து கந்தாடை தோழப்பர் பார்க்கக்கூடிய காலத்துல ஒரு வித்தியாசம் தெரியுது. ஒரு கோபம் இருந்தா தெரியாதா, பசங்களே வந்து அப்பா உள்ள நுழைச்சு என்ன பண்ணாரு, அம்மா எப்படி இருக்கா, மூடு எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு கேட்கறா. அதை போல அவருக்கு வித்தியாசம் நன்றாக தெரிகிறது. தேவிகள் தம் திறத்திலே முன்பு போல இல்லை அப்படின்றது அவருக்கு புரிஞ்சு போறது. வந்து தேவிகளை பார்த்து உன்னை நாம் அங்கீகரித்தவன்று தொடங்கி, தமக்கு ஒரு கைங்கரியம் பண்ணாமல் தோழப்பர் தம்முடைய தேவிகளை பார்த்து உன்னை நாம் அங்கீகரித்தவன்று தொடங்கி இன்றளவாக ஆச்சாரிய பிரதிபத்தி பண்ணி கொண்டு போந்தாய். கந்தாடி தோழப்பரை தெரிவிக்கலாம், உன்னை அங்கீகாரம், உன்னை விவாகம் பண்ணிட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி இருந்தான்னா ஆச்சாரிய பிரதிபத்தி நம்ம இடத்துல எப்படி இருந்தாய்னா, நீ ஒரு ஆச்சாரியனை பார்ப்பது போல நம்ம பர்த்தாவா இருக்கக்கூடிய என் இடத்துல பார்த்து கொண்டு இருந்தாய். இன்று உதாசீனரை போல இருக்கிறாயே, என்னை பார்த்தும் பார்க்காத போல இருக்கிறாய், இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு அடி என்ன, இதுக்கு எதனால நீ இப்படி இருக்க என்று கேட்கக்கூடிய காலத்திலே தேவிகள் சொல்றாளாம் தோழப்பரை பார்த்து, வாரீர் ஆழ்வார் தம்முடைய அவதாரம் போலே ஒரு அவதார விசேஷமாய் கீழே தெரிவித்தார். சாட்சாத் நம்மாழ்வாருடைய அவதாரம் நம்பிள்ளைன்னு தெரிவித்தார். மேல் பாசுரத்தை நம்பருவாள் நம்மாழ்வார் பாசம் அதே விஷயத்தை அப்படியே இது அப்படியே எடுத்து காட்டுறாங்க. ஆனா அதுக்கு அடியே என்னன்னா அந்த இடத்துல புலலோஞ்சியர் இட்ட வாக்கியத்துக்கு அடி என்னன்னா,
இங்க வரவஸ்து பிட்டராஞ்சியருடைய வியாக்கியானத்தை எடுத்து அந்த இடத்துல உதாரணம் பண்றார். ஏன்னா கீழே மேல இந்த வியாக்கியானத்து கடைசியில் காட்ட போறார், இந்த விருத்தாந்தம் மொத்தத்தையும் அங்கிருந்து எடுத்து நீங்கள் வந்து வாசிக்க வேண்டியது அப்படின்னு காட்டுகிறார். அதனால்தான் நந்திபாபாயனுடைய பக்தி எடுத்து வாசிக்கிறேன். தோழப்பரை பார்த்து வாரீர், ஆழ்வார் நம்முடைய அவதாரம் போலே ஒரு அவதார விசேஷமாய். நம்பிள்ளை எப்படிப்பட்டவர்? நம்மாழ்வாரே புனரவதாரம் பண்ணதை போல இருக்கக்கூடியவர். அப்படி பெருமாளுக்கு பிராணபோதராயிருந்துள்ள நம்பிள்ளையை பெருமாள் சன்னதியிலே கூசாமல் அநேகமாக பரிபவித்து இப்படி செய்தோம் என்ற பய அனுதாபங்களும் அற்று. அப்படிப்பட்ட நம்பிள்ளை அந்த கோயில்ல எவ்வளவு பெருமழி உடைத்தரார்கள். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டின்னு சொல்றாள். அந்த பெரிய பெருமாளுடைய திருவடி பார்ஸ்வத்திலே வந்து ஈடுன்னு சொல்லக்கூடிய மகா கிரந்தத்தினுடைய காலக்ஷேபத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட சிஷ்ய சம்பத்துகளை பொருந்தி இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அவரை பார்த்து நீர் வந்து கொஞ்சம் பரிபவமா வார்த்தைகள் பேசினது மட்டும் இல்லாமல் அதுக்கு பண்ண தப்புக்கு அனுதாபம் கூட இல்லையே. பாபே கிருதே எதி பவந்தி பயானுதாபா லஜ்ஜாஹா புனக்கரணமஸ்ய கதம் கட்டேத அப்படின்னு எதிராஜம் மாமணிகளே பாடுறோம். ஒரு தப்பை செய்து விட்டோம் அப்படின்னா, ஒரு பாப்பத்தை செய்து விட்டோம் அப்படின்னா என்ன பிறக்கணும்? நமக்கு அனுதாபம். ஐயோ இந்த தப்பை பண்ணி விட்டோமே, நமக்கு வந்து நம்ம அனுதாபம் ஏற்படும். இந்த தப்பை பண்ணிவிட்டோமே அப்படியே இருக்கணும். லஜ்ஜா ஏற்படணும், ஒரு வெட்கம் ஏற்படணும், பயம் ஏற்படும். ஐயோ எம்பெருமான் இதுக்காக கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? அப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுவுமே உடத்துல இல்லையே. எப்பேற்பட்ட மகாச்சாரியரான பரமாச்சாரியர் நம்பிள்ளை தரத்திலே அவதாரப்பட்டு வந்திருக்கிற நமக்கு அனுதாபம் ஏற்படலை என்று காட்டும்படியா இருக்கக்கூடியது. அனே இப்படி செய்தோம் என்கிற பய அனுதாபங்களை மற்ற உஜ்ஜீவிக்க வந்திருக்க உங்களோடு எனக்கு என்ன சம்பந்தம் உண்டு? டைவர்ஸ் மட்டும்தான் கேட்கல, உமக்கு நமக்கு என்ன சம்பந்தம் உண்டுன்னு கேட்கிறான். உங்களோட எங்கள் இடையில்லையேன்னு ஆழ்வார் சொன்னது போல உமக்கு நமக்கு என்ன சம்பந்தம் உண்டு? எப்படிப்பட்டவரோட பாகவத அபியானத்தை மட்டும் வந்திருக்கார், அது அனுதாபம் இல்லை. உமக்கு நமக்கு என்ன சம்பந்தம் உண்டு? ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீர் என்னை வெறுத்தாராயில் என்னுடைய மாதா பிதாக்கள் உம்முடைய கையில் காட்டி தந்ததற்கு என்னுடைய சரீரத்தை உமக்கு வேண்டினத்தை செய்து கொள்ளும். நீர் எந்த அவத்தியம் எனக்கு பண்ணணும்னு நினைச்சா கூட என்ன பண்ண முடியும்? இந்த சரீரத்துக்கு தான் எதுவுமே பண்ண முடியும். என்ன ஆத்மாவானது எப்படி இருக்கு? அதை வந்து எம்பெருமானுக்கு பகவத் பாகவதத்துக்கு சேஷப்பட்டதா இருக்கக்கூடியது என்னுடைய ஆத்மா. நீர் இப்படி வந்து இந்த மாதிரி பண்ணேறானால் அது என்ன பண்ணும்? அதுக்கு என்ன? அதனால என்னுடைய சுரூபத்தையும் நான் கெடுத்துக்க முடியாது. நீர் எனக்கு ஏதாவது அவத்தியம் இதை கொண்டு ஏதாவது எனக்கு பண்ணணும்னு நினைச்சேனால் அது என் சரீரம் அளவிலே தான் தங்குமே தவிர என் ஆத்மாவை எதுவும் கெடுக்காது என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. என்னுடைய மாதா பிதாக்கள் உம்முடைய கையில காட்டி தந்த என்னுடைய சரீரத்தை உமக்கு வேண்டியதை செய்து கொள்ளும். என் அப்பா அம்மா காட்டி கொடுத்தது என்னுடைய சரீரம் தான், அதுக்கு என்ன வேணுமோ அவத்தியம் வேணுமோ பண்ணிக்கொள்ளும். ஆனால் என்னுடைய ஆத்மாவை எங்கள் ஆச்சாரியர் அடியிலே அங்கீகரித்த அருளின அளவென்றே நான் உஜ்ஜீவித்தேன். இந்த ஆத்மாவை என்னைக்கு எம்பெருமான ஆச்சாரியனுக்கு நான் சமர்ப்பித்தனோ அந்த காலத்துல என்ன, அந்த காலத்துல எனக்கு உஜ்ஜீவன் ஏற்பட்ட காலம் அடுத்து. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் என்று சொல்லும்படியாய் அன்னைக்கே எனக்கு வந்து ஞான ஜென்மம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு மேல என்ன இருக்கு, எனக்கு உஜ்ஜீவனம் அன்று தொடங்கியே அந்த உஜ்ஜீவனம் தொடங்கி விட்டது என்று காட்ட முடியாது. ஆகையால் பத்மகோட்டி சதேனாபி நக்ஷமாமி கதாச்சனா என்று பாகவத நிந்தை பண்ணினவர்களை ஒரு காலம் க்ஷமிப்பதில்லை என்று பெருமாள் தாமே அருளி செய்த திரும பாசுரத்தை அறிந்தும் எம்பெருமானே தான் சோதி வாய் திறந்து சொல்றான். பத்மகோட்டி சதேனாபி நக்ஷமாமி கதாச்சனா, எப்பொழுதும் நான் விட மாட்டேன். எதனா கோடி 1000 100 கோடி வருஷங்கள் வந்து நீ இது பண்ணா கூட சரி, பிறப்பு வந்து தபஸ்கள் பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய தியானங்கள் பண்ணாலும் சரி, உன்னை என்னுடைய பாகவதத்திடத்தை அபச்சாரப்பட்டவனை நான் மன்னிப்பதே இல்லை. நக்ஷமாமி அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பொழுதிலும் நான் இது பண்ணது அவனை மன்னிப்பதில்லை என்று சொல்லும்படியாக பெருமாளுடைய திருவார்த்தை. அப்படிப்பட்ட திருவார்த்தையை அறிந்திருக்கக்கூடிய ஒரு நீர் அதை அறிந்தும் அதை மறந்து போனீர். எப்படி எங்கடம் மறந்து போனீர் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. கதாச்சன என்று பாகவத நிந்தை பண்ணினவர் ஒரு காலம் க்ஷமிப்பதில்லை என்று பெருமாள் தாமே அருளி செய்த திருமுக பாசுரத்தை அறிந்தும் அறியாதவராயிருக்கிற உம்மோடு எனக்கு சகவாசம் கூடாது. நம்ம கூட நமக்கு எந்த விதமான ஆத்ம சம்பந்தம் எதுவுமே கூடாதுன்னு சொல்லக்கூடிய சகவாசம் கூடாது. ஆகையாலே நான் என் இஷ்டத்திலே இருந்து ஈடேறி போகிறேன். என்னோட இஷ்டப்படி நான் வந்து எம்பெருமானுக்கும் பாகவதற்கும் அடிமைப்பட்டவராக இருக்கக்கூடியதான் என்னோட சொரூபம் நான் அறிந்திருக்கேன். அப்படியே நான் ஈடேறி போகிறேன். எதுவும் அதை பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. என்ன தோழப்பெரும் தேவிகள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டும் சற்று வேதிக்கும் திகைத்து இருந்தார். சற்று போதுக்கு கொஞ்சம் தப்பா இருக்கு, சற்று போதுக்கும்னு இருக்கும். சில நாடுகள் என்ன பண்றா, தோழப்பெருக்கு உடனே புரிய ஆரம்பிச்சுடுச்சு. அது என்ன இருந்தாலும் அந்த உயர்குடி பிறப்பிலே வந்தவர். அதனால என்ன பண்றான்னா, நம்ம தவறு பண்ணிட்டோம், தவறு பண்றது சகஜம், அதை அறிந்து கொள்வதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அதை வந்து அவர் என்ன பண்ணிட்டார், அந்த குடிப்பிறப்புல வந்ததுனால அவர் தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்று உணர்ந்து கொண்டார். சில பொழுதுலேயே அவர் 2 வார்த்தைகளை பேசின காலத்திலேயே நம்ம பண்ணது தப்புன்றதை அறிந்து கொண்டார். திகைத்து எழுந்தருளி இருந்து பெரிய வித்வானாகையாலும் குலப்பிரபாவத்தாலும் அசூயால் வந்த திருவள்ளத்தில் வந்த கலக்கம் போனது.
அது எதனால போச்சு, அவர் கலகம் போச்சுன்னா என்ன, அந்த நற்குடி பிறப்பு, அந்த ஆச்சாரியர்களுடைய சம்பந்தம், ஞானக்கைதா காலக்கழிவு செய்யலே என்று சொல்லும்படி ஆச்சாரியர்கள் கை கொடுத்து தூக்கினவர்கள் எல்லாம். அப்படி ஞான கை கொடுத்தவர்களா இருக்கக்கூடியவர்கள், அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இவர்கள் என்ன ஆகும், ஏதோ சில கர்மவசாத் ஏதோ வந்து சில வந்து என்ன சொல்றது, இந்த சொல்றாங்க இன்னும் இந்த கடி வேலைன்னு சொல்றாங்க, அது போல ஏதோ ஒரு வந்து ஒரு கெட்ட நேரம், அதனால வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடிய இதுவாய் கொடுத்து அது மாதிரி என்ன சொல்றோம். ஆனால் அந்த நற்கொடி பிறப்பானது அந்த ஆச்சாரியர்களுடைய சம்பந்தத்தால என்ன பண்றாருன்னா, அந்த அசூயனுடைய இதுல இருந்து விலகிறார். அந்த விலக்கி கொஞ்சம் வெளியில நின்று பார்க்கிறார், நம்ம பண்ணது என்ன நியாயமா அநியாயமான்னு பார்க்கிறார். ஆகக்கூடிய காலத்திலே அசூயால் வந்து திருவள்ளத்தில் வந்த கலக்கம் போய் தெளிந்து தேவிகளை பார்க்கிறார். அந்த கலக்கம் எல்லாம் போயிடுது. இதுக்கு முன்னாடி அசூயாலே பேசிட்டு இருந்தார், இப்ப என்ன அந்த அனசூயை ஆகிவிட்டாள். அனசூயைனா அசூயெல்லாம் போனது. அத்ரி பகவானுடைய மனைவிக்கு பேர் என்ன, அனசூயை பிராட்டி. அவளெல்லாம் யாரை பார்த்து அசூயம் பட மாட்டாளாம், அவளை பார்த்து யாரும் அசூயம் பட முடியாது என்று சொல்ல முடியாது. இவர் என்ன அசூயிலிருந்து விலகி அனசூயை போலே பவித்திரமாக பாவனமாகினார் கந்தாடை சோழப்பர் சொல்லும்படியாய். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எய்தினார் அவர். உடனே என்ன பண்றார், அசூயால் வந்த திருவள்ளத்தில் இந்த கலக்கம் போய் தெளிந்து தேவிகளை பார்த்து, நீ சொன்னதெல்லாம் ஒக்கும், நீ சொன்னதெல்லாம் நியாயம், ஒரு வாரத்தை கூட தப்பே கிடையாது, நீ சொன்னதெல்லாம் ஒக்கும், நான் தப்பும் செய்தோம், இனிமேல் செய்ய அடுக்குமது எது. அதான் முக்கியமான விஷயம். யார் சொல்றான்றது முக்கியம் இல்லை, நம்முடைய மனைவி சொல்றான்றதுனால அதை கேட்கக்கூடாதுன்ற அவசியம் இல்லையே. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் எவ்வளவு வந்து இந்த இதைதான் சொல்றா. இந்த லோகத்துல சொல்லக்கூடிய காலத்திலே இந்த சம்பிரதாயத்திலே வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து அது கிடையாது இது கிடையாது, அந்த சுதந்திரம் கிடையாது, அது இதுன்னு சொல்றான். மனு பகவான் எழுதியிருக்கார், நஸ்திரி சுவாதந்திரிய மருகத்தின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். பிதா ரக்ஷதி கௌமாரே என்று சொல்லும்படியாய் ஒரு காலத்தையும் ஒரு தசையில வந்து இந்த பெண்மணியானவளும் காக்கப்பட வேண்டும். குமரியா இருக்கக்கூடிய கால பிதாவாலே காக்கப்பட வேண்டும். அதுக்கு மேல கல்யாணமான பருவத்திலே என்ன வந்து தன்னுடைய வந்து பர்த்தாவாலே காக்கப்பட வேண்டும். வயதான விருத்தரான காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளாலே காக்கப்பட வேண்டும். நஸ்திரி சுவாதந்திரிய மருகதி, ஸ்திரீகளுக்கு சுவாதந்திரியம் இல்லைன்னு தெரிவிக்கிறார். சுவாதந்திரியம் இல்லைன்னு சொல்லணும்னா அர்த்தம் என்னன்னா, அவர்களெல்லாம் ரட்சணம் பண்ணப்பட வேண்டியவர்கள், அப்படிதான் அது அர்த்தம் கொள்ள வேண்டும். அவளுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர்கள் சுதந்திரமா இந்த காரியம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை, அவர்கள் எல்லாம் சுதந்திரமா அவர்கள் காரியத்தை பண்ண விடாத நீங்கள் எல்லாத்தையும் அவர்கள் எல்லாம் பொன் போல எடுத்து காப்பாற்றுங்கள்னு சொல்லக்கூடிய விஷயம் அது. அதுக்கு தப்பான அர்த்தம். இப்போ வந்து ஒரு அக்ஷரம் கூட வந்து நிரக்ஷர குட்சியா இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு மனுஸ்மிருதிக்கு அர்த்தம் தெரிவிக்கிறேன்னு வந்து இப்போ எழுத வந்துட்டாங்க. இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் அது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன சொல்றாரு, இவர் எப்படி இருக்காரு, இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல என்ன நமக்கு தோற்றுகிறது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பா அந்த காலத்துல பெண்களுக்கு சுதந்திரம் உண்டுனா, அந்த சுதந்திரம் கொடுத்த சம்பிரதாயம் ஒன்று உண்டுனா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான். இன்னொரு விஷயமும் தெரிவிக்கிறேன். கூரத்தாழ்வான் பட்டரெல்லாம் பரவச்ச காலம், ஆண்டாள் எழுந்தொழிருந்தான். எழுந்தொழிருக்கக்கூடிய காலத்திலே அந்த ஸ்ரீரங்க நாராயணஜியர் பட்டத்துல ஒரு யாரும் வந்து பட்டாபிஷேகராய் எந்த ஒரு வந்து ஜீயர் சுவாமி அதுல எழுந்துடல. ஆண்டாளோட நியமனத்தினால் இந்த இடத்துல ஜீயர் சுவாமி வழியே ஒருத்தர் வந்து இது பண்ணா நிரூபித்தாள் அப்படின்னு கேட்டால், அப்போ ஆண்டாளுக்கு கூடிய செல்வாக்கு என்ன. அப்போ வாருங்க, ஸ்திரீகளுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா, அந்த ஞானம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதா இருந்தது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதானே வள்ளுவ பெருந்தகைன்னு சொல்றாரு. அப்படி வந்து என்ன சொல்றார், நீ சொல்றது ஒக்கும். இந்த இடத்துல சொல்றாரு கந்தாடை தோழப்பு சொல்றாரு, நீ சொல்றது நியாயமான வார்த்தை, அதை நான் கேட்கிறேன். அதுதான் அந்த எண்ணம் தான் பரஸ்பரம் நீச்ச பாவைன்னு சொல்லும்படியாய் சொல்லக்கூடிய காலத்துல என்ன இருக்கணும், யார் எதை சொன்னாலும் பரவாயில்ல, அதுல என்ன நியாயம் இருக்குன்றதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நியாயத்தை உள்வாங்கினார் கந்தாடை தோழப்பர். அசூயால் வந்த திருவள்ளத்தில் வந்த கலக்கம் போய் தெளிந்து, நீ சொன்னதெல்லாம் ஒக்கும், நாம் தப்பு செய்தோம், தப்பு செய்துட்ட, ஆனால் இனிமேல் தப்பு செய்தோம், இனிமேல் செய்ய அடுக்குமதி ஏது, இனிமேல் என்ன பண்றது, தப்பு பண்ணிட்டேனே, பாப்பம் பண்ணிட்டேனே, என்ன பிராயச்சித்தம் பண்றது, அந்த இதுக்கு வந்துட்டார். ஏது என்ன தேவிகளும் ஆற்றிலே கெடுத்து குளத்திலே தேடாதே கொள்ளீர். நீர் எங்க வந்து பண்ணார், ஒரு வஸ்துவை கொண்டு போய் ஆத்துல காவேரியில குளிக்க போச்சு, ஆத்துல போட்டானா, அதை போய் வந்து சந்திரபுஷ்கர் தேடினா கிடைக்குமா, கிடைக்காது. அதை சொல்றாங்க, ஆற்றிலே கெடுத்ததை வந்து குளத்திலே தேடாது, அந்த மாதிரி தேடக்கூடாது. நீர் எங்க வந்து தப்பு பண்ணார், நம்மள தரத்துல தப்பு பண்ணார், நம்ம வீட்டுல வந்து நம்ம திருமாலையில வந்து இதுக்கு வந்து என்ன பண்றதுன்னு கேட்டா என்ன அர்த்தம், அபராத க்ஷாமனம் தான் பண்ணா, அது நம்பிள்ளை திருவடிகளை தான் பண்ண வேணும். அப்போ ஆறாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா நம்பிள்ளை. இந்த இடத்துல நீர் பண்ண வேண்டும் நம்பிள்ளை திருவடிகளே. இப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்பிள்ளை திருவடியிலே போய் சொல்ல வேண்டும் என்று காட்டுகிறார்கள். தோழப்புறம் அதுக்கு பொருள் எது, அப்படி பொருள் எது என்ன, திருவடிகளிலே தேவிகள் பரம கிருபாளரான நம்பிள்ளை திருவடிகளை சென்று சேவித்து அவரை க்ஷாமனம் பண்ணிவித்துக் கொண்டு அவர் கிருபை பண்ணியவர்களை ஈடேறுவீர். உமக்கு இனிமேல் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்பிள்ளை திருவடிகளே அனன்யகதியாய் பற்றி கொண்டு நீர் பண்ண பாவத்தை பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளும் அப்படின்னு காட்டுறார்கள்.
ஈடறிவீர் என்று தோழப்புறம் நான் இப்போது அவரை மகத்தான பெருமாள் திருவோலக்கத்திலே பரிபவித்து இப்போது அவர் சந்நிதியிலே போய் நிற்கவென்றால் எனக்கு லஜ்ஜாபயங்கள் வர்த்தியான் என்றது. அதான் அனுதாபம் பொறுத்து கொடுத்தது. இப்ப நம்மள திருவடியில போய் நிக்கணும் அப்படின்னா லஜ்ஜை வெட்கம் ஏற்படுறது. இதுக்கு என்ன பாபம், இதுக்கு எம்பெருமான் என்ன தண்டனை கொடுவான்னு பயம் ஏற்படுறது. மாமனியாதான் பாப்பேங்கிறதே எதி பவந்தி பயா அனுதாப லஜ்ஜா உனக்கு கரணமஸ்தையா திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்றது எண்ணம் ஏற்படணும். அப்போ இவருக்கு லஜ்ஜா பயங்கள் எல்லாம் ஏற்பட்டு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவர் பாவனமானார்ட்டு காட்டக்கூடியதா இருக்கக்கூடியது. என்ன பண்றது, நான் எப்படி போறது, நம்பிள்ள திருமணத்துல நான் எப்படி போய் நிக்கிறது, அவருக்கு வெட்கம் ஏற்படும். வெட்கம் ஏற்படக்கூடிய காலத்துல லஜ்ஜாவின் சன்னதியில போய் நிற்க முடியா, எனக்கு லஜ்ஜா பயங்கள் வர்த்தியான்றது நீ கூட வந்து க்ஷமிக்க செய்ய வேணும். நீயே கூட வாயன் நீ இருந்தா கொஞ்சம் தைரியமா நான் போவேன் என்று சொல்லும்படியாய் கைப்பிடித்தவளை அழைத்து கொண்டு செல்கிறார். காட்டக்கூடியா இருக்கு. என்ன தேவிகள் தோழப்பர் அருளி செய்கிறதை கேட்டு அப்படியே செய்கிறேன் என்று கடுகை எழுந்திருந்து அவரையும் கூட்டிக் கொண்டு உடனே என்ன பண்ண போலாம், இப்பவே நினைச்சுட்டு வரோம் இல்லையா, கிளம்பலாம், உடனே உடனே சீக்கிரமாக அழைத்து கொண்டு நம்பிள்ளை வரையும் அழைத்து கொண்டு கந்தாடை தோழப்பர் அழைத்து கொண்டு நம்பிள்ளை திருமாலைக்கு எழுந்துள்ளதாக சொல்லுகிறார்கள். புறப்படுகிறார்களே. இன்னொரு அந்த பக்கத்துல விருத்தாந்தம். நம்பிள்ளை என்ன பண்ணார், கந்தாடை தோழப்பருடைய மனசு கன்றும்படி நான் ஏதோ வார்த்தைகள் எல்லாம் பேசிவிட்டேனே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கலக்கம் இருக்கு. நம்பிள்ளைக்கு அந்த பக்கத்துல ஐயோ என்ன இருந்தாலும் எவ்வளவு பெரிய வந்து ஒரு இதுல வந்து வம்சியர்களாக இருக்கக்கூடியவர், அவர் நோகும்படி நம்ம என்ன நடந்துட்டோமோ வந்து நம்பிள்ளைக்கு அந்த பக்கம் கலக்கம். ஆனால் என்ன பண்ற நம்பிள்ளை, இந்த நம்பிள்ளைக்கு நம்பிள்ளை செய்தபடி கோயிலிருந்து 7 நாள் பின்பு முதலிகள் எல்லாம் உங்களிடங்களிலே போங்கள் என்று அருளி செய்தாராம். இந்த கலக்கத்தோடயே வரார் நம்பிள்ளை சன்னதியிலேருந்து வந்து உடனே என்ன பண்றார், எல்லா முதலீடும் கொஞ்ச நாள் பேசிட்டு இருப்பார் போல இருக்கு. அன்னைக்கு என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் கிளம்பி போங்கன்னு எல்லாரும் அனுப்பிச்சு விடுறாரு. தன்னுடைய மன கிளேசத்தாலே எல்லாரும் திரும்பி போங்க என்று பகலெல்லாம் அமுது செய்யாமல். எப்படி இருப்பாரு, யாரோ ஒருத்தர் பேசினா அப்படின்னா பகலெல்லாம் அமுதே செய்யவில்லை அவருக்கு காட்டக்கூடியதா இருக்குது. அமுது செய்யாமல் தம்முடைய திருமாளிகையிலே எழுந்தருளிருந்து போது அஸ்தமித்தவாறே, பகல் பொழுதெல்லாம் திருமாளிகையிலே எழுந்தருளிருக்கார் நம்பிள்ளை. அப்புறம் பகல் அஸ்தமித்தவாறே என்ன பண்றாருன்னா ஒத்தை திருப்பறி வட்டத்துடனே முட்டாக்கிட்டு கொண்டு தாம் ஒருவருமே எழுந்தருளி ஒரே வஸ்திரத்தை எடுத்து என்ன பண்ணா தன்னுடைய வந்து முகத்தை கூட மூடிடுறார், முகமூடி போல முட்டாக்கிட்டு கொண்டு ஒத்த வஸ்திரத்தோட எழுந்தருளி கந்தாடை தோழப்பர் திருமாளிகை வாசையிலே கைப்புடையிலே தின்ன போல இருக்கக்கூடிய இடம் கைப்புடையிலே வந்து கண் வளர்ந்தருள அங்கேயே வந்து சயனிச்சு உண்டான் நம்பிள்ளை. இதுதான் நமக்கு கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியன் திருமாலையே கத்தின்னு சொல்லுவாங்க. அது போல என்ன பண்ணார், அவர் வந்து கந்தாடை தோழப்பர் திருமாலையில் இருக்கக்கூடிய திண்ணையில அப்படியே தூங்கியே போயிட்டார். வந்து திருக்கண் வளர்ந்தருள அப்ப வளர்ந்து தூக்கி போயிட்டார். அப்போ தோழப்பெரும் தேவிகளும் திருவிளக்கை ஏற்றிக்கொண்டு பிள்ளை திருமாலைக்கு எழுந்தருளாக திருமாளிகை வாசலிலே புறப்பட்ட அளவு இவாள்லாம் இவர்கள் 2 பேருக்குள்ள ஒரு விசாரம் நடக்கிறது. அதுக்குள்ள என்ன பண்றார், நம்பிள்ளையானவர் என்ன பண்றார், அங்கிருந்து தன்னை மறைத்து கொண்டு என்ன பண்றாரு, தோழப்பருடைய திருமாளிகை வந்து திண்ணையிலே வந்து தூங்கியே போயிட்டாரோ. அப்படியே திருக்கண் வளர்றதுல முடியா இருக்கு. அதே சமயத்தில் இவர்கள்லாம் வெளியில கிளம்பி வரா. திருவிளக்கொடியிலே ஒரு திருவிளக்கு முடிச்சுட்டு 2 பேரும் வெளில வரா. ஏற்றிக்கொண்டு பிள்ளைகளும் பிள்ளை திருமாலைக்கு எழுந்துள்ளாக திருமாலை வாசலை புறப்பட்ட அளவிலே திருவிளக்கொடியிலே ஒரு வெள்ளை கைப்புடையிலே கிடக்கிற அத்தை கண்டு தோழப்பர் இங்கு ஆறு கிடக்கிறார் என்று கேட்க, ஒரு வெள்ளை வஸ்திரம் சாத்தினாரோ சயனிச்சுட்டு இருக்காரு, இங்க யார் கிடக்கிறார் அப்படின்னு கேட்கிறாராம் கந்தாடை தோழப்பர் என்று கேட்க, உடனே அவர் வந்து நம்பிள்ள உடனே அடியேன் திருக்கலிகன்னி தாசன் உடனே சொல்ற. அப்ப கூட என்ன சொல்ற, தாசியநாமத்தோடு அடியேன் திருக்கலிகன்னி தாசன். நம்பிள்ளைன்னு சொல்லல, நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப விசேஷ நாமமா இருக்கிறது. அந்த திருக்கலிகன்னி தாசன் சொன்னார்னா என்ன அர்த்தம்னா அந்த தாசத்துவம் பொருந்தியவதாய் இருக்கக்கூடியவர்கள். தன்னடியார் திறத்த இல்ல சொல்லக்கூடியது வந்து நின் திருவட்டெழுத்தும் கற்றலான் உற்றதும் உன் அடியார் கடிமை. அது சொன்னது அவர் தானே. அந்த பாகவத சேஷத்துவத்தை எங்க எடுத்து பொருத்துகிறார்கள் நம்முடைய மோட்சப்படையிலான்னு சொல்லக்கூடிய காலத்துல அது வந்து உற்றது முன்னடியார் கடிமை என்று சொல்லும்படியா திருமங்கையாழ்வாருடைய பாசத்தை எடுத்துக்கொண்டு சொல்றார். அப்போ பாகவத சேஷத்தை முதல்ல பிரஸ்தாபித்தது யாருன்னா திருமங்கையாழ்வார். அப்படிப்பட்ட திருமங்கையாழ்வாருக்கு தாசன் அவர்கிட்ட என்ன பொழியும் அப்படின்னா பாகவத சேஷத்துமே பொழிந்தவராய் இருக்கக்கூடிய நம்பிள்ளை. அதனால திருக்கலிகன்னி தாசன். அந்த சப்த பிரயோகம் ஆச்சாரியருடைய வியாக்கியானங்கள் பார்க்கக்கூடிய காலத்துல எந்த இடத்துல எந்த சப்தத்தை போட்டால் அது பொருத்தமாக இருக்கும். 16,000 சப்தம் இருக்கும். ஆனால் அந்த அர்த்தத்தைக்கு இதுதான் சப்தம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி பொறுக்கி அதான் நல்ல சப்தங்களாக பொறுக்கி எடுத்து போடக்கூடியதா இருக்கு. ஆழ்வாருக்கு காட்டக்கூடிய காலத்து எம்பெருமான் பலவிதமானதே காட்டுறோம். எப்படின்னா ஒரு மரத்துல பல கனிகள் இருக்கு. ஒரு மாமரம் நல்ல பழுத்த கனிகள் இருக்கு. அதை எல்லாத்தையும் அப்படி போட்டு குறிக்கிறான். மரத்தை குறிக்கணுன்னே எல்லா கனிகளும் கீழே விழுந்து பாபான புகழநல் ஒருவன் என்கோ ஒருவில் சீர் பூமி என்கோ திகழந்தன் பறவை என்கோ தீ என்கோ வாயு என்கோன்னு சொல்லும்படியாய் எம்பெருமான புகழக்கூடிய காலத்துல எப்படி நான் கீழே அந்த பழம் உழுதுதே, இந்த பழத்தை நான் பொறுக்கணும்னா அந்த பழத்தை நான் பொறுக்கணும், இந்த பழத்தை நான் பொறுக்கணும்னு அது பண்றாள். இன்னும் சொல்லணும்னா லோக திருஷ்டாந்தம் சொல்லணும்னா
புடவை கடையில் நம்ம வீட்டு பசங்கள்லாம் பொம்நாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய காலத்துல இந்த புடவை எடுக்கிறதா அந்த புடவை எடுக்கிறதான்னு தோணுறது. அதை போல ஆழ்வார் அலமாந்து போனார். என்ன குணத்தை நாங்கள் புகழர்கள் ஒருவன் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழந்தன் பறவை என்கோ என்று சொல்லும்படியாய் ஒரு தேர்ந்தெடுத்து பண்ணணுமே. என்னன்னு நான் சொல்லுவேன் ஆழ்வார் அலமந்து போனாரே. அதை போல சப்தங்களை பொறுக்கி எடுத்து போட்டாங்க. அதனாலதான் இந்த திருக்கலை எண்ணி தாசன்ற சப்தத்துக்கு அது சாதாரண வாசின்னு போயிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த சப்தத்தை இந்த இடத்துல ஏன் போட்டிருக்காருன்னு விசாரப்படும். அப்படி பார்த்தா மேல திருக்கலி கண்ணிதாசன்னா பாகவத சேஷத்துவமே தன் தாரகமாய் கொண்டிருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார். அப்படிப்பட்ட திருமங்கையாழ்வாருக்கு தாசரான நம்பிள்ளை அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால சொல்ல அடியில் திருக்கலி கண்ணிதாசன் இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்ன அவ்வளவில் தோழப்பர் இதுவன் நீர் இருந்தபடியன் இங்க எதுக்கு நீர் இருக்க அப்படின்னு கேட்கிறார். நீர் இருந்தபடியன் என்ன என்று திகைத்து பிள்ளையை பார்த்து மகா தேஜஸ்வியான நம்மை பெருமாள் திருவோலக்கத்திலே பரிபவிக்கலாவதே என்ற கோப அதிசயத்தாலே நம்முடைய வாசலிலே மூர்க்கம் செய்வதாக வந்து கிடக்கிறீரோ. அவருடைய எண்ணம் எப்படி போறது அப்படின்னா, இவர் எப்படிப்பட்டவர் நம்பிள்ளைனா மகா தேஜஸ்வி, ரொம்ப பெரிய பெருமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய அந்த பரிசரத்துல நம்பர்வானுடைய பெரிய கோயில் பரிசரத்துல அப்படிப்பட்டவர் வந்து நம்ம வந்து பரிபவம் பண்ணும்படியாக சில வார்த்தைகள் பேசிவிட்டோமே. அப்படி அதனால ஒரு கோபாதிசயத்தாலே நம்ம இடத்துல வந்து ஏதாவது சண்டை போட்டு வந்திருக்கிறோம் நீர் அப்படின்னு எண்ணுகிறார். மூர்க்கம் செய்வதாக நம்ம வாசலிலே வந்து கிடக்கிறீரோ என்ன. பிள்ளை தோழப்பரை பார்த்து அடியேன் அப்படி செய்யவில்லை. அப்படி பண்றதுக்கா அடியன் வருவனா? அப்படி பண்ணக்கூடியவர் இப்படி சொல்லுவாரா? திருக்கலிகண்ணி தாசன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பிள்ளைனே சொல்லியிருக்கலாமே. திருக்கலிகண்ணி தாசன்னு சொன்னார், ஆனால் அப்படி செய்வதற்கு வரல. அதுக்குதான் அர்த்தம் என்ன ஆகில் இங்க வந்து கிடப்பானேன் என்று என்ன இங்க வந்து எதுக்கு வந்திருக்க என்ன பிள்ளை அருளி செய்தபடி பெரிய பெருமாள் சன்னதியிலே முதலியாண்டானுடைய திருப்பேரரான தேவரீர் அடியனுக்கு திருவுள்ளம் கலங்க வர்த்தித்த மகாபாபியான அடியனுக்கு. பெரிய பெருமாள் சன்னதியில தேவரீர் எழுந்து எடுக்கக்கூடியவர். எப்படிப்பட்டவர்? முதலியாண்டான திருப்பேரராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உம்முடைய வந்து என்ன சொல்றது, திருவுள்ளம் கலங்க வர்த்தித்தான். உம்முடைய திருவுள்ளம் கலங்கும்படி அடியனுடைய செயல்கள் இடத்துல இருந்தது. வர்த்தித்த மகாபாபியான அடியனுக்கு தேவரீர் திருவாசல் அல்லது புகுவாசல் மாண்டு வந்து கிடக்கிறேன். எனக்கு வேற எதுவும் கதி இல்லை, நீரே அனன்ய கதி என்று சொல்லும்படியா திருவடி வாரத்திலே வந்து இவ்விடத்திலே கிடக்கிறோம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. புகுவாசல் மாண்டு வந்து கிடக்கிறேன் என்ன. இவரை அனுவர்த்திப்பதாக புறப்பட்டு வந்து நிற்கிற தோழப்பரும் பிள்ளை கண் வளர்ந்துள்ள தைரியத்தையும் கண்டு அவருடைய நைச்சமான வார்த்தைகளையும் கேட்டு இவரெல்லாம் எழுத்து புறப்பட்டார். கந்தாடை தோழப்பரும் சொல்லக்கூடிய நம்பிள்ளை திருவடிகளை போய் அபராத க்ஷாமனம் பண்ணணும்னு புறப்பட்டார். ஆனால் அப்படி வரக்கூடிய காலத்திலே வெளியில வந்து அந்த கைப்படேஸ்வரோட திண்ணையிலே நம்பிள்ளை கண் வளர்ந்துள்ளார் இவருடைய திருமாளிகை வாசல்லையே. அது மட்டும் இல்ல, அது வந்து அவருடைய தைரியம், அந்த தீனத்தனம் அப்படியே என்ன பண்ற, அப்படியே உடல் குறுகி அந்த வந்து என்ன சொல்றது, அந்த சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய அந்த தாசத்துவத்தை காட்டும்படியா அப்படியே தீனனாக அவருடைய குறுகி உடல் குறுகி நிற்கிறார். உம்மிடத்துல நான் என்ன அபச்சாரம், நிச்சயமாக அபச்சாரம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவரா, அப்படிப்பட்ட ஒரு சுவாபாவிகமா அந்த தன்னுடைய வந்து அந்த உடலும் அமைந்தது அவருக்கு. அப்படியே தைரியத்தை அவருடைய தீனத்துவத்தை காட்டக்கூடியதா இருந்தது என்று காட்டு கிடையாது. தைரியத்தையும் கண்டு அவருடைய நைச்சமான வார்த்தைகள் பேசக்கூடிய காலத்துல எப்படி திருக்கலிகண்ணி தாசர்னு சொல்லக்கூடிய காலத்துல எல்லாருக்கும் அந்த பாகவதர்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டவர் நான் என்று சொல்லும்படியாய் அந்த பாகவத சேஷத்துவத்தை காட்டக்கூடியதாய் பொலிந்து காட்டக்கூடியதா இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த நைச்சியான சந்தானம் அவரிடத்துல. அடியேன்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன இருக்குன்னா பாவம்னா, அடியேன்னு சொல்லத்துல நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய அடியன்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே அடியேன்ற சப்தத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுதான் சொல்றமான்னு கூட தெரியறது இல்லை. ஆனால் அப்படி ஆச்சாரியருடைய காலத்துல அடியேன்னு ஒரு சப்தம் இடுகிறார்கள், அது அந்த அந்தர்பாவியா அந்த நாவி கமலத்திலே உள்ளே இருந்து ஹிருதயபூர்வமா வரக்கூடிய வார்த்தையா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நைச்சான சந்தானத்தை உடையவராக இருக்கக்கூடியவர் நம்பிள்ளை என்று காட்டுகிறார்கள். நைச்சமான வார்த்தைகளை கேட்டு இதோர் அதிகாரம் இருந்தபடி என்று போற வித்தராய், இப்படி கூட ஒருத்தர் இருப்பாரா என்று போற உகந்து என்ன பண்றார், போற வித்தராய் பிள்ளையை வாரி எடுத்து அணைத்து கட்டி கொண்டு இத்தனை நாளும் நீர் சிறிய பேருக்கு ஆச்சாரியர் என்று இருந்தேன். இவ்வளவு நாளா நான் என்ன நினைச்சிருந்தேன், ஏதோ ஒரு 10 பேருக்கு காலக்ஷேபம் சொல்றேன், ஒரு 50 பேருக்கு காலக்ஷேபம் சொல்றேன், அதனால ஒரு சிறிய ஒரு குழுவுக்கு தான், ஒரு சமூகத்துக்கு தான் நீர் ஆச்சாரியர் நினைச்சுட்டு இருந்தேன். இப்பதான் தெரிந்து கொண்டேன், இப்போது லோகத்துக்கெல்லாம் நீரே ஆச்சாரியராகிய பிராப்தர் என்று அறிந்தேன். உம்முடைய குணத்தை பார்க்கக்கூடிய காலத்துல இந்த காலக்ஷேபம் பண்றதுக்கு இந்த லோகத்துக்கே நீர் தான், இந்த ஜெகத்துக்கே குருவா இருக்கக்கூடியவர் நீர் தான். அப்படிப்பட்ட பிராப்தம் உமக்கு தான் உண்டு, இந்த உலகத்துக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய பிராப்தம் உமக்கு தான் உண்டு என்று சொல்லும்படியாய் இப்பொழுதுதான் அடியேன் அறிந்து கொண்டேன் என்று அறிந்தேன் என்று லோகாச்சாரியர் என்று தோழப்பர் உகந்து பிள்ளைக்கு திருநாமம் சாற்றி
உடனே என்ன பண்றாரு, லோகாச்சாரியம் எப்படி சொல்லணும் தெரியுமா, லோகாச்சாரிய இந்த ஜெகத்துக்கெல்லாம் நீர் தான் குரு என்று சொல்லும்படியா அவருக்கு திருநாமம் சாற்றுகிறார் கந்தாடை தோழப்பர். நம்முடைய திருமாலைக்குள்ளே கொண்டு புக்கு தாமும் தேவிகளுமாக பிள்ளையை அநேகமாக அனுவர்த்தித்து அப்படி உள்ள எழுந்துள்ள பண்ணி அவரை கொண்டு போய் அனுவர்த்திக்கிறார்கள். தானும் தேவியமாக கந்தாடை தோழப்பரும் அவர் திருவுள்ளத்தையும் நன்றாக உகப்பித்துக் கொண்டு தமக்கு வேண்டும் அர்த்த விசேஷங்கள் எல்லாம் பிள்ளை திருவுடிலே கேட்டுக்கொண்டு தோழப்பரும் மிகவும் கிருதார்த்தரானார். அதுக்கு மட்டும் என்ன, அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்னிக்தம் ஏற்பட்டு அந்த இதுவானது. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு விரிசல் ஒண்ணு இருந்தது. அதை எவருமானே நீக்கணும்னு நினைச்சானோ, இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருக்கணும், சேர்த்து பணியாற்ற வேண்டும். சம்பிரதாயம் அப்பதான் ரொம்ப ஸ்திரமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தா எப்படி இருக்கும். அதனால என்ன எவருமானே நினைச்சானோ, இது ஒரு சந்தர்ப்பமாக ஏற்படுத்தி இவர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சானு தெரியல. அதனால என்னாச்சு, அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்மித்தம் அவர் நிவர்த்தித்துக் கொண்டு அவர் திருமாளிக்குள்ள எழுதுனர் பண்ணி அவர்களிடத்துல கேட்க வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் கேட்டு கிருதார்த்தரானார். அப்புறம் நன்றி உடையவரானார் தோழப்பர் என்று காட்டும்படியா இருக்குது. கிருதார்த்தரானார் என்று விருத்தாந்தம் துண்ணுபுகழ் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரினோ என்னுரைக்க பின்னை உலகாரின் என்னும் பேர் நம்பிள்ளை கோங்கி விலகாமல் நின்னதென்னும் மேல் என்று உதயசனமாக நம்முடைய ஜீயர் அருளி செய்திருக்கிறார். இது பரவஸ்து பெற்றவராஞ்சியருடைய அந்திமோபாய நிலையில் இருக்கக்கூடிய பந்தி. மேல நம்ம இந்த புலவாஞ்சியர் வியாக்கியானத்துக்கு போவோம். அப்ப சொல்றார், பின்பு திருமாலியில எழுந்த அனுகூலையா இருக்கிற ஒரு தேவியார் இதை கேட்டு அனுதாப ஏதுவாக சில வார்த்தைகள் சொல்லுங்க. அனுதாபத்துக்கு காரணமாக சில வார்த்தைகள் சொல்லுகிறாராம். அப்போ பிரதமாதாத் விருத்திதோ வாபி யதாகா கிரியதேஷதாம் அனுதப்த தே தானேவ ஷாமயன்ன அந்யதாசமஹான்னு தெரிவிக்கிறார். பிரமாதாத் புத்திதோ வாபி யதாகா கிரியதேஷதாம், அதாவது பிரமாதாத் சொல்லக்கூடிய ஒரு கவனக்குறைவு. பிரமாதம் சொல்றோம் இல்லையா, என்ன பிரமாதம் அப்படின்னு சொல்றோமே, ஒரு பிரம அப்படின்னு சொல்றோமே, அந்த பிரமாதாத் சொல்ல முடியாது கவனக்குறைவாலோ புத்திதோ வாபி இல்ல புத்தி அறிந்தோ செய்யக்கூடிய ஒரு குற்றமானது யதாகா கிரியதேஷதாம் சத்துக்களாலே செய்யப்பட்டால் சத்துக்கள் அப்படி ஒரு குற்றங்களை செய்தால் அனுதப்தா அனுதாபம் ஏற்பட வேண்டும். அல்ல தானே அவதாரப்பட்டவரிடத்தில் என்ன பண்ணணும், அபராத க்ஷாமணம் க்ஷாமயந்தே அந்நியதாசமஹா, வேறு வழி இல்லை. சத்துக்களாய் இருந்தாலும் என்ன பண்றாலும் அறிந்தோ அறியாமலோ ஒரு சாதுகளிடத்தை ஒரு குற்றத்தை புரிந்தால் என்ன பண்ணோம்னா அவர்களுக்கு அபராத க்ஷாமணம் தவிர வேறு வழி இல்லை அப்படின்றது தேவவேளன் சொல்றாங்க. என்கிறபடியே அசூயையால் வந்த கலக்கம் தெளிந்து அத்தியந்தம் அனுதாபத்துடனே கெடுத்த இடத்திலே தேடும்படி அவரை க்ஷாமனம் பண்ணுவதாக சககாரிகளிலே புறப்பட்டு வர. திருப்பி நம்ம அதிபாவாய நிலையில பார்த்த பக்திகள்லாம் இந்த இதுல எடுத்து காட்டுறாரு. அவ்வளவு விரிவா காட்டல, ஆனால என்ன சொல்றாரு, அவரையும் அதுல பார்த்துக் கொள்ள வேண்டியதுன்னு சொல்றாரு. அசூயையால் வந்த கலக்கம் தெளிந்து கொடுத்தவருக்கு அதனால அத்தியந்தம் ரொம்ப அனுதாபத்துடனே கெடுத்த இடத்திலே தேடும்படி அவரை க்ஷாமனம் பண்ணி, எந்த இடத்துல நீ இது பண்ணிரோ தவறை பண்ணிரும் அந்த இடத்துலயே போய் மன்னிப்பு கேளுங்கள் சககாரிகளுமே புறப்பட்டு வர. சககாரிகளும் அவருக்கு துணையா இருக்கக்கூடிய இந்த விளக்கு போன்றவையெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவரை க்ஷாமனம் அவ்வளவிலேயே அகதோரபி சக்ரோதः அர்ச்சயன் அச்சுத பிரியம் பிரபோத்ய விவிதைஹி யத்னைஹி பிராஜ்ஞா அதீத பிரசாதயேத் என்கிறபடியே அகதோரபி அப்படின்னா அகேதோரபி அப்படின்னா அகேதம் அப்படின்னா ஹேத்துன்னா காரணமின்றி அகேதோரபி காரணமின்றியும் பிறக்கக்கூடிய கோபங்கள். சக்ரோதம் அர்ச்சயன் கோபங்களை பிறக்கக்கூடிய கோபங்களை எப்படி பண்றான், கல்வியில் தேர்ந்தவன் என்ன பண்றான், அச்சுத பிரியம் பிரபோத்ய விவிதைஹி யத்னைஹி பிராஜ்ஞா அதீத பிரசாதயேத்துன்னு சொல்றான். அப்போ அது என்ன பண்றான், காரணமின்றி ஒரு ஏது இல்லாத ஒரு காரணமின்றி பிறக்கக்கூடிய கோபங்கள். அப்படிப்பட்ட கோபங்கள் என்ன பண்றான், கல்வியில் தேர்ந்த பிராஜ்ஞாக இருக்கக்கூடியவன் நல்ல கற்று தேர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்றான், தன் ஞானத்தின் மூலமாக தவிர்க்கிறான். அதாவது தன்னை விவிதை யத்னை பிரசாதையது அதை தவிர்க்கிறான் என்று காட்டுகிறார்கள். அச்சுத பிரியம் பிரபோத்திய விவிதைஹி யத்னைஹி சொல்லும்படியாய் நற்குடிப்பாளனா இருக்கு, நற்குடியில பிறந்தவனா இருக்கக்கூடியவன் என்ன பண்றான், தன்னுடைய குலாச்சாரமா அவனுக்கு ஜென்மசித்தமாகவே கிடைக்கிறது. ஜன்மசித்தமாக அவன் எந்த கல்வியும் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் சிறுபிள்ளையாக கூட இருக்கலாம், அந்த கல்வியை கற்று தேர்ந்தவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிறுபிள்ளையாக அந்த கல்வியை அடையாத பருவத்தினராக இருந்தா கூட அந்த குல ஆச்சாரமானது என்ன பண்றதுன்னா அவனை எந்த விதமான அபச்சாரங்களிலும் இழிய ஒட்டாமல் தடுக்கிறது என்று காட்டக்கூடியதா இருக்கிறது.
எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய திருப்பாவையாவது இப்பாட்டிரேன்னு தெரிவிக்கிறார். திருப்பாவையாவது இப்பாட்டிரேன்னு சொல்ல முடியாது இருக்கக்கூடிய திருப்பாவையாவது இப்பாட்டிரேன்னு சொன்னா இதெல்லாம் திருப்பாவை இல்லைன்னா அதுல காட்டக்கூடிய குணம் நானே தான் ஆயிடுகள் சொல்லக்கூடிய குணமா எப்படி இருக்கிறது? மத்வாபவேவ நிமித்தமாசீதும் தெரிவிக்கிறான். பரதனானவன் என்ன பண்றான்? அந்த ராஜ்யபாரத்தை வந்து ராமனுக்கு ஏற்பட வேண்டிய ராஜ்யபாரத்தை தவிர்த்து அவனை வனத்துக்கு அனுப்பினார்கள். அதுக்கு மேல என்ன ஆகுது? இவனை வந்து பரதனை வந்து ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய காலத்துல நினைச்சு பாக்குறான், இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு காலம் ஏற்பட்டது. இந்த கத்திரிய குலத்திலே இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம் தர்ம நெறி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அண்ணன் இருக்கக்கூடிய காலத்திலே தம்பி அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடாது அப்படின்ற ஒரு தர்மம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன போய் வந்து இது பண்றாளே, ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ச என்று தெரிவிக்கிறான். ராஜ்யமும் நானும் ராமனுக்கு அடிமைப்பட்டவர்கள். ஒரு சொத்தை ஆளுமான்னு கேட்கறான். நான் எப்படி இருக்கேன்? நானே ராமனுக்கு ஒரு சொத்து போய் இன்னொரு சொத்தை ஆளுமா அப்படின்னு ஆள முடியாது என்று சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியது. ஆனால் என்ன பண்றான் அவன்? எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கறான். மத்பாபமேவ, என்னுடைய பாபத்தினால்தான் ராமன் வனவாசம் சென்றான். யார் யார் பாபம் பண்ணிருக்கான்னு ஒரு பட்டியலிடுறான். அப்போ பட்டியலில் எடுக்கக்கூடிய காலத்தை மந்திர வர அந்த கூனியான வரால் இவள் பேச்சை கேட்டுதானே கைகேசி கெட்டு போனாள். அதனால இதுக்கு மொத்தத்துக்கு காரணம் இவள் தான் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அவன் நினைக்கிறான், இவ யாரு? எதோ ஜாதகா எதற்கு தஸ்தி ஜாதான்னு நம்மள தெரிவிக்கிறான். கூனியை பார்த்து இந்த மந்திரையை பார்த்து தெரிவிக்கக்கூடிய காலத்துல இந்த அயோத்தி மக்கள்லாம் எப்படி இருக்கான்னா, ராமோ ராமோ ராமயுதி பிரஜானாம் அபவன்கதா ராமபூதம் ஜெகதபூத ராமோ ராஜ்யம் பிரசாசதி என்று சொல்லும்படியாய் அந்த இடத்துல அயோத்தியில இருக்கக்கூடிய மக்களுக்கு ராமனை அன்றி வேறு எதுவும் அறியாதவர்களா இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த காலத்துல கேட்கிறாளாம், அப்போ இந்த கூனின்னு சொல்லக்கூடியவள் ஏன் ராமனுக்கு கேடு நினைத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதோ ஜாதகா எதற்கு தஸ்தி ஜாத. எதோ ஜாதன்னா தெருவில் போகக்கூடியவன். அயோத்தியில பிறந்தவள் இல்லையா? அயோத்தியில பிறந்தவனா இருந்தா அவளுக்கு ராமபக்தி இருக்கும். அயோத்தியில அவள் சீதன வெள்ளாட்டியா கையோட வந்தவளாச்சே. அதனால எதோ ஜாதகா எதற்கு தஸ்தி ஜாதகா என்று சொல்லும்படியாய் அப்படியே தெருவில் அலைஞ்சிருக்கக்கூடியவள். அவளுக்கு என்ன ராமன் தரத்துல பக்தி இருக்கும்? அதனால என்ன பண்றான்? அவள் தான் முதல்ல பாவம் பண்ணான்னு இருக்கான். இல்ல அவ பண்ண பாவம் இல்லை. அப்புறம் நினைக்கிறான், கைகாசி தானே, கைகாசிக்கு ஏதாவது தோன்றிக்கணுமே, அவன் பாவம் பண்ணிருக்கான் அவன் நினைச்சுக்கிறான். அப்போ என்ன பண்ணார்? எப்படி இருந்தாலும் ஒரு தாய் மனம், பிள்ளைக்கு வந்து ராஜ்யபாரத்தை வாங்கி கொடுக்கணும்னு ஆசையில் அவ தப்பு பண்ணிட்டான். அவ தப்புன்னா என்ன? இந்த ராஜனுக்கு எங்க போச்சு? தசரதன் இருக்கக்கூடியவன் ஒரு காமத்தினாலே பீடிக்கப்பட்டவனாய் என்ன பண்ணா, ஏதோ சத்தியவாக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலத்துல கொடுத்த சத்தியத்தை வந்து நினைச்சுண்டு முதல் நாள் சபையில எல்லாரையும் கூட்டி ராமனுக்கு ராஜ்யபாரம் கொடுக்குறேன்னு என்று சொன்னவன் இப்படி மாறி போனானே அப்படின்னு வந்து தசரதன் பேர்ல அவனுக்கு கோவம் வருது. இவன் தான் குற்றவாளின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நினைக்கிறான், தசரதனும் குற்றவாளி இல்ல, ராமன் தான் குற்றவாளி. ராமனை கூட குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? சொன்னா பரதன். ஏன் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தவனா இருக்கிறானே, இந்த தர்ம நெறியெல்லாம் வசிட்டு கிட்ட சகல அத்தியாத்ம சாஸ்திரங்கள் எல்லாம் வாசித்தவனா இருக்கக்கூடிய ராமன் அவன் சொல்லணுமா வேண்டாமா? சத்திரிய வம்சத்திலே வந்து முதல்ல இருக்கக்கூடியவன் தான் இந்த ராஜ்யபாரத்தை ஆள வேண்டும்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே தசரதா நீ ஏற்கனவே நதிக்கிறான் இந்த சமூகத்துல இந்த பௌர ஜனங்கள் எல்லாம் எழுந்தெடுக்கக்கூடிய சபையிலே எனக்கு தான் ராஜ்யம்னு சொல்லிட்டேன். அதுக்கு அங்கமாக பூஜைகள் பண்ண சொன்னாய். நான் இந்த ஜெகநாத பெருமாள் என்று சொல்லக்கூடிய நம்பெருமாள் தரத்திலே சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்தை என்று சொல்லும்படியாய் அவனுக்கு நானும் சீதையுமா இருக்கக்கூடிய அந்த விரதத்தை எல்லாம் அனுஷ்டிக்கிறோம். எம்பெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சிடும். எனக்கு தான் நீ ராஜ்யத்தை கொடுக்கணும்னு கேட்கணுமா வேண்டாமா? அது கேட்கலையே அப்படின்னு நினைக்கிறான். ராமன் தான் குற்றவாளி அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்தை அதுக்கு மேல தெரிவிக்கிறார். இல்ல அவன் என்ன பண்ணுவான்? பித்ருவாக்கிய பரிபாலனமே அவனுக்கு சாமானிய தர்மம், பெரியவர்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும்னு சொல்லக்கூடியது. அந்த சாமானிய தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக ராமன் வந்து பிறந்தான். அப்படி பிறக்கக்கூடிய அப்பாதான் எடுத்து பேசுவானா? பேச மாட்டான். அப்ப ராமன் குற்றவாளி இல்லை. அவன் நினைச்சு பாக்குறான், வேற யார்தான் குற்றவாளி? வேற ஒண்ணுமில்லை, என்னுடைய பாபம் தான் ராமன் வனத்துக்கு சென்றது. மத்பாபமே நிமித்தமாசி வனவாசே வனப்பிரவேச ரகுநந்தனசிய என்று காட்டுகிறான். அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அதே விஷயம் தான் இந்த காட்டுகிறார். மத்பாபமே நிமித்தமாசி வனப்பிரவேசிய ரகுநந்தனசியான்னு வந்து அந்த ராமாயணத்துல காட்டிய விஷயத்தையே இந்த இடத்துல காட்டக்கூடிய அந்த பரதன் நிலையை காட்டக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய நம்பிள்ளை. அவரை காமன சகாரிடம் புறப்பட்டு வர அவ்வளவிலே அகேதோர அப்பி சக்ரோதா அர்ச்சயன் அச்சுத பிரியம் பிரபோத்திய விவிதை யத்னைஹி பிராஜ்ஞா அதீதா பிரசாதயத் என்கிறபடியே தம்மை உகப்பிப்பதாக தம் திருமாளிகை வாசலிலே வந்து, திருமாளிகை வாசலிலே வந்தக்கூடிய காலத்திலே கைக்குடையிலே அந்த போல இடத்துல கிடைக்கிற நம்பிள்ளையை அத்தியந்த நைச்சமான உக்தி விருத்திகளை கண்டு, அவர் நம்பிள்ள பேசக்கூடிய காலத்துல எப்படி வந்து தீனனாகும் நைச்சால பேசக்கூடிய முக்திகள் அவருடைய பேச்சுக்களை கண்டு கேட்டு மிகவும் பிரித்தராய் இது ஒரு பரிமாற்றம் இருந்தபடி என் என்று தம்முடைய ஆதராதிசயத்தால் இவரை பார்த்து எவரில் எத்தனை நாளும் சிறிது பேருக்கு ஆச்சாரியராக இருந்தீர். அவர் நம்மளையோட வந்து எல்லாத்தையும் பார்க்கிறார், அவருடைய நிலைமையெல்லாம் பார்க்கிறார். பார்க்கக்கூடிய காலத்துல நீ என்ன இப்படி கூட ஒரு பரிமாற்றம் இருக்குமா?
ஒரு மனுஷன்கிட்ட இந்த மாதிரி கூட ஒரு எண்ணம் இருக்குமா? நான் பண்ண தப்புக்கெல்லாம் தன் தலையிலே போட்டுக்கிறாருன்னு சொல்லும்படியாய் சில காலம் சில பேருக்கு ஆச்சாரியா இருந்தேர், இப்போது லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியராக பிராப்தராகினேர் என்ன உலகாரியனோ என்னுரைக்க, என்ன லோகாச்சாரியன் என்று அருளி செய்கிறார் என்று காட்டுகிறார்கள். லோகாச்சாரிய அபிதாம் தாதுகு கலிஜித் தாச சூரையே சாமபேஜஸ்ய சரணௌ கரணௌ திவிராஸ்ரயே அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். காட்டக்கூடிய என்னன்னா, லோகாச்சாரிய அபிதாம் தாது கலிஜித் தாச சூரையே ஷாமே பேஜஸ்ய சரணம். அதாவது கந்தாளை தோழருடைய பெருமையை காட்டக்கூடியதா இருக்கு. ஷாமே பேஜஸ்ய சரணம் அப்படின்னா, ஷாமே பேஜஸ்னா பச்சை வாரணம், பச்சை வாரணம் என்று பெயரக்கூடிய பேஜஸ்ய சரணம், அதாவது பச்சை வாரணம் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தை உடையரா இருக்கக்கூடிய யார் அப்படின்னு கேட்டா கந்தாளை தோழப்பர். அப்படிப்பட்ட கந்தாளை தோழருக்கு முக்கரணங்களாலும் அடிப்படிவாய். எதனால அப்படின்னு கேட்டா, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தான். நம்பிளையோட பெருமை உலகத்துக்கு எடுத்து காட்டினவர் யாரு? இவர் தானே. அதனால இவரை என்ன பண்ணணும்? சரணைகி கரணைகி திரிபிர ஆசிரியே, அதாவது அவர் அடிப்படையான எப்படின்னா முக்கரணங்களால மனம் மொழி வாக்கு 3 விதமான கரணங்களாலையும் அந்த கந்தாடை தோழப்பரை அடிபணிய வேண்டும் என்று காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. தயாயாம் தேவராஜஸ்ய தாசரத்யாரிய சந்ததேகே அபிவிருத்தி கரம் வந்தே ஹரிதத் விபதேசிகம். இதுவும் கந்தாடை தோழப்பரை புகழக்கூடிய சுலோகம் தான். தயாயாம் தேவராஜஸ்ய, அதாவது தேவராஜனுடைய தயலில் என்ன பண்றார்? முதலியாண்டாண்டிய சந்ததியிலே நன்கு வளர்த்தி கொடுத்தவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, இந்த பச்சை வாரணம் ஹரி விபகா. ஹரி விபகானா பச்சை வாரணம், வாரணம்னா யானை, விபகானா யானை. இந்த இடத்துல பச்சை வாரணம் சொல்லக்கூடிய கந்தாடை தோழப்பரை வந்தே ஹரி ஹரி ஹரிதத் விப தேசிகம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. என்ன கடவுதரே பின்னை உலகாரியர் என்னும் பேர் இத்தியாதி. அப்படி அவராலே பேர் பெற்ற பின்பு லோகாச்சாரியர் என்னும் திருநாமம் உஷ்ராயத்தை உடைத்தாய். உஷ்ராயனா ரொம்ப பெரிய பெருமை படைத்தாய். சர்வ லோகத்தில நம்பிள்ளைக்கு பேராமல் என்றது. சர்வலோகத்தில நம்பிள்ளைக்கு என்னன்னா லோகாச்சாரியர்னு சொல்லக்கூடியது சர்வ லோகத்திலும் பிரசித்தமாய் விளங்கக்கூடியது. ஆசிரியம் போந்திருக்கிறாலே பேரானது பேராமல் இருக்கிறபடி. அதற்கு பேர் வச்சோன்னே அந்த ஆசிரியம் எப்படி இருக்குன்னா, அந்த ஆசிரியக்கூடிய அந்த பேரானது யார் இடத்துல போய் ஆசிரியிக்கிறது? ஒருத்தர் இடத்துல போய் ஒரு இது புண்டரீகாட்சன் எம்பெருமான் திருநாமம்னா, அப்படி அந்த திருநாமம் போய் ஆசிரியத்தினால என்ன பெருமை அப்படின்னா, அது பேராமல் இருக்கக்கூடிய பேரை பெற்றவனா அந்த நிஜமாவே தாமரை கண்களா இருக்கிறான். அதனால புண்டரீகாட்சன் திருநாமம் எம்பெருமானுக்கு பொருந்தி இருக்கிறேன், அவனிடத்துல ஆசிரியம் அடைந்தது. அது போல என்ன ஆனது, லோகாச்சாரியன் ஒரு திருமணமானது நம்பிள்ளை இடத்துல ஆசிரியம் அடைந்ததுனால என்ன ஆனது, நல்ல அதிகாரிகள்கிட்ட ஆசிரியம் அடைந்த அந்த திருநாமானது பேராமல் என்றும் விலகாமல் என்றது. விலகாமல் என்னது மேல் சொல்லப்படுது, அது காட்டக்கூடிய அர்த்தம். இது பேரானது பேராமல். இவர் லோகாச்சாரியத்துவம் கூரகுலத்தில் அவர்களும் வாதூல வம்சத்துவம் அனுவர்த்தித்து ஆசிரியத்த போது சர்வலோக சம்பிரதிபன்னம் என்றதாயிற்று. ரொம்ப அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார். நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கார் அப்படின்னா, ஒரு காலத்துல நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் அவர் ஒரு இடத்துல கொஞ்சம் அவச்சாரப்படுகிறார். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இடத்துல சேர்ந்து விடுறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? கூரகுலத்தவர்னு சொல்லக்கூடியத, கூர வம்சியர்னு சொல்லக்கூடியத ஆழ்வானுடைய வம்சத்திலே வந்தவர். அதே போல இவர் என்ன பண்ண, இந்த கந்தாடை தோழப்பர் சொல்லக்கூடியவர் முதலியாண்டனுடைய வம்சத்திலே வந்தவர். அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல எம்பெருமானாருக்கு என்ன சொல்றார்? தண்டும் பாதகையும் போல இருக்கக்கூடிய 2 ஆச்சாரியர்களும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர் திருவடிகளை அணிபணிந்தார்கள். இவர் அதுக்கு மேல சொல்றாரு, கந்தாடை தோழப்பர் இவர் லோகாச்சாரியர்னு பட்டம் கொடுக்கிறார்னா, நம்மளையோட லோகாச்சாரியத்துவம்னு சொல்லக்கூடியது எந்த விதமான விசாரணைக்கும் உட்படப்படக்கூடியதே இல்லை. அது எல்லாரும் சர்வருக்கும் என்ன சொல்றது, எல்லாரும் ஆமோதிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. லோகாச்சாரியத்துவம் கூரகுலத்தில் அவர்களும் வாதூல வம்சரும் அனுவர்த்தித்து ஆசிரித்த போதே சர்வலோகத்துக்கும் சம்பிரதிபன்னம் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. சம்பிரதிபன்னம் என்றதாய்த்து இப்பாட்டில் சொல்லுகிற அர்த்தமும் இதன் கீழ்மேல் சொல்லுகிற அர்த்தங்களும் எல்லாம் அந்திபோவாய நிஷ்டையிலே அஸ்மத் பரமாச்சாரியரான பெரிய பட்டர் பிரான் ஜெயர் சுஷ்பஷ்டமாக அருளி செய்தால் அதிலே கண்டுகொள்வது. அதான் நம்ம ஏற்கனவே அவர் கீழே சொல்லதான் நம்ம முன்னாலே கண்டுகொண்டுட்டோம். அவர் வர பரவஸ்து பட்ட பிராஞ்சியர் அந்திபோவாய நிஷ்டையில் என்ன சொல்லியிருக்காரோ, என்னுடைய பரமாச்சாரியர் இருக்கக்கூடியவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுல பார்த்துக்கோ. அதுல இன்னும் விவரணம் நிறைய இருக்குன்னு சொன்னார். அந்த விவரணத்தை அந்த பக்தியோடைய வாசிச்சுட்டார். அதனால அதை கொண்டு இந்த பாசுரத்தினுடைய சமாபனம் செய்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப சுருக்கமான வியாக்கியானம் இந்த பின்னை வடக்கு திருவிதி பிள்ளை, அதையும் முடிச்சிடும். ஒரு 15 நிமிஷம் 10-15 நிமிஷம் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். பின்னை வடக்கு திருவீதி பிள்ளை அன்பால் அன்ன திருநாமத்தை ஆதரித்து மண்ணு புகழ் மைந்தற்கு சாத்துகையால் வந்து பறந்தது எங்கும் இந்த திருநாமம் இங்கு என்று காட்டக்கூடியதா 52ஆம் பாட்டு. இப்ப இந்த பாசுரத்தால காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப நம்பிள்ளையனோட இது ஒண்ணு முடிஞ்சு போடுது. நம்பெருமாள் ஆச்சு,
நம்பிள்ளை ஆயிடுது. நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியர் என்ற பெயர் ஏற்படுது. அப்போ நம்பிள்ளையோட சீடராக இருக்கக்கூடியவர் அத்தியந்த சீடராக இருக்கக்கூடிய வடக்கு திருவீதி பிள்ளை. அப்படிப்பட்ட வடக்கு திருவீதி பிள்ளை என்ன பண்றார், தனக்கு ஒரு குமாரர் ஏற்பட்ட ஜனித்த அவதரித்த காலத்திலே என்ன பண்றார், ஆச்சாரியனுடைய திருநாமத்தையே அவர் வைக்கணும். இதுதான் சாஸ்திரம் சொல்றது. தன்னுடைய வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தால் ஆச்சாரியனுடைய திருநாமத்தை அந்த குழந்தைக்கு வைக்கணும்னு சொல்றது. அதே வந்து என்ன பண்றார், வடக்கு திருவீதி பிள்ளை நினைக்கிறார், அன்பால் அண்ண திருநாமத்தை ஆதரித்து அவருக்கு லோகாச்சாரியன்னு பேர் வச்சாரு, இந்த லோகாச்சாரியன்ற பேர் நம்ம பிள்ளைக்கும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். மண்ணு புகழ் மைந்தற்கு சாத்தியால் வந்து பறந்தது எங்கும், இந்த இப்படிப்பட்ட திருநாமம் எங்கும் பறந்தது. மேல பதவுரை வாசிக்கிறேன். பிற்பாடு வடக்கு திருவீதி பிள்ளை நம்பிள்ளை சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளை அன்பால் பிரீத்தியினாலே அண்ண அப்படிப்பட்ட திருநாமத்தை, அப்படிப்பட்ட லோகாச்சாரியன் திருநாமம் ஆதரித்து விரும்பி மண்ணு நிலை பெற்ற புகழ் வைபவத்தை உடைய மைந்தருக்கு, அதாவது பிறக்கக்கூடிய காலத்துல என்ன சொல்றார், மைந்தருக்குன்னு சொல்லக்கூடாது, பிறக்கக்கூடிய காலம் அவருக்கு பேர் வைக்கணும்னா என்ன, அப்பதான் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அப்பவே நல்ல புகழ் பெற்றவராய் இருந்தார். எப்படிப்பட்ட புகழ் பெற்றவராய் இருந்தார் அப்படின்னா, நம்பிள்ளையினுடைய கடாக்கு அவருடைய பேரை வகிக்கக்கூடியவரா அந்த புகழ் விட்டுருந்தது. அது மட்டும் இல்லை, புலராஜான்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவர், அந்த தேவபெருமானுடைய அபராவதாரமாச்சே, அதனால மண்ணு புகழ் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜாயமானம் புருஷம் எம்பஷத் மதுசூதனா என்று சொல்லும்படியாய் அந்த ஜாயமான காலகட்டாட்சம் ஏற்பட்டவராய் இருந்தது. அதனால மண்ணு புகழ் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மண்ணு நிலை பெற்ற புகழ் வைபவத்தை உடைய மைந்தற்கு நம்முடைய திருக்குமாரருக்கு சாத்துகையால், லோகாச்சாரியன் திருப்பிள்ளை சாத்துகையாலே இந்த திருநாமம், இந்த லோகாச்சாரியர் என்னும் திருநாமம் வந்து கிரமமாக வந்து இங்கு இவ்வுலகத்தில் எங்கும் எவ்விடத்திலும் பரவியது. இந்த லோகாச்சாரியன் திருநாமம் எல்லா இடத்தையும் பரவினது. இப்ப நம்பிள்ளை லோகாச்சாரியர்னு பேர் வச்சது கூட பிரசித்தமா போல, அவர் நம்பிள்ளைன்னு தான் சொல்றோம். ஆனால் புலலோகாச்சாரியன் சொல்லக்கூடிய காலத்துல புலலோகாச்சாரியன் திருநாமம் எப்படி இருக்குன்னா, அந்த நம்பிள்ளையுடைய பேரையும் அழித்து என்ன சொல்றது, அதை அடித்து கொண்டு கூடிய பிரவாகம் போல அது தோற்றுகிறது. புலலோகாச்சாரியன் யாரும் சொல்லாது இருக்கிறதே கிடையாது. நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நம்பிள்ளை லோகாச்சாரியன் ஏதோ 1-2 இடத்துல சொல்றாங்களே தவிர, நம்பிள்ளை லோகாச்சாரியன் பூர்த்தியா ஒரு நாமத்தை யாரும் சொல்ற, நம்பிள்ளைன்னு தான் சொல்றோம் நம்மளே சொல்லக்கூடிய காலத்துல கூட. ஆனால் புலலோகாச்சாரியன் சொல்லக்கூடிய நாமத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கு. அந்த புலலோகாச்சாரியன் பூர்த்தியாக சொன்னால்தான் புலலோகாச்சாரியன் அந்த நாமம் சொல்லி. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவரை காட்டிலும் இந்த நாமமானது இவருக்கு தான் பொருந்தி இருக்கிறது. வியாக்கியானம். இனி இந்த லோகாச்சாரியர் என்னும் திருநாமானது லோகம் என்னும் வந்து பறந்தது இன்னத்தாலே என்று தத்ஹேதுவை தரிசிப்பித்தருள்கிறார். லோகாச்சாரியர் என்ற திருநாமானது லோகமெங்கும் வந்து பறந்தது. எதனால, அது காரணம் என்ன, தத்ஹேது காரணம் என்றதை நமக்கு காட்டி அருளுகிறார். பின்னை என்று தொடங்கி, பின்னைன்றது பாசனத்தின் தொடக்கத்திலே, அதாவது நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியர் என்னும் திருநாமம் நன்றாக நடந்து செல்லுகிற அந்த காலத்திலே நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியன் திருநாமம் நன்றாக நடந்து போது, அவருக்கு வந்து லோகாச்சாரியன் எல்லாம் நம்பிள்ளை லோகாச்சாரியன் எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல அக்காலத்திலே அதிவிரக்தராய் ஆச்சாரிய கைங்கரியமே அனவரதம் செய்து கொண்டு போகிற வடக்கு திருவீதி பிள்ளைக்கு, இந்த வடக்கு திருவீதி பிள்ளைன்னு எப்படி பட்டவராக இருக்கார், அவர் வந்து கிரகஸ்தராக இருந்தால் என்ன பண்றார், ரொம்ப அதிவிரக்தராய், அந்த வந்து சம்சார வாழ்க்கையில அவருக்கு எந்த விதமான இதுவும் நாட்டமும் இல்லை. அவருக்கு விரக்தராய் இருக்கார். அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய கைங்கரியமே அனவரதம் பொழுதுபோக்கு சொல்லும்படியாய் ஆச்சாரிய நிஷ்டையில ஊறி இருக்கக்கூடிய, ஆச்சாரிய கைங்கரத்தை ஊறி இருக்கக்கூடியவா இருக்கிறார் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு. தன் நியோகமடியாக, நியோகமடியாகனா அவருடைய வந்து நம்பிள்ளையினுடைய உத்தரவினடியாக, ஆச்சாரிய அனுகிரகமடியாக தத் சம்மரச்சரத்திலே ஒரு குமாரர் திருவதரிக்க அனந்தரம் ஆச்சாரியன் அபிமான நிஷ்டரானவர் அன்பால் அண்ண திருநாமத்தை ஆதரித்து. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், வடக்கு திருவீதி பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் நம்பிள்ளை கைங்கரியத்தை ரொம்ப கைங்கரிய நிரந்தராக இருந்தார். அதனால தன் குடும்பத்தை கூட அவர் பார்க்கல. அவர் மனைவி எடுத்து அவருக்கு எந்த விதமான பற்றுதலும் இல்லை. அப்போ அம்மின்னு சொல்லக்கூடியவர் அந்த வடக்கு திருவீதி பிள்ளையுடைய அம்மாவா இருக்கக்கூடியவள் என்ன சொல்றா, நம்பிள்ளை இடத்துல வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறாள். இந்த மாதிரி நீர் வந்து அவரை வந்து திருத்தி பண்ணி கொண்டே பல விதமான விஷயங்கள்லாம் இது பண்ணிருக்கீர். இந்த முடும்பை வம்சத்திலே வந்து இருக்கக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போனமே, இது சிம்மாசனாதிபதிகள் வம்சமாஜி எம்பெருமானாரால் நிர்மாணம் செய்யப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகள் வம்சத்திலே வந்து முடும்பை நம்பி, அப்படிப்பட்ட வம்சத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த வடக்கு திருவீதி பிள்ளை. இப்ப நீர் சொல்லிருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு பிரவர்த்தனம் பண்ணணும்னா அதுக்கு வம்சவிருத்தி வேணுமே. அதுக்கு அப்படி இல்லாத வந்து இவர் வந்து ரொம்ப விரக்தராக இருக்கிறார். அவனுக்கு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அவர் மனைவியை அழைத்து என்ன பண்றாரு, தன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கிறார். வடக்கு திருவீதி பிள்ளை தக்கவாறு உபதேசம் பண்ணி நீர் மனைவியோட சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே நம்பிள்ளையோட அருளாலை பிறந்தவர் தான் இந்த புலலோகாச்சாரியர். அது ஒரு விஷயம் இந்த இடத்த தெரிஞ்சுக்கணும். அதான் மேல காட்ட போறாரு வியாக்கியானத்துல. அவர் ஆச்சாரிய அபிமான நிஷ்டரான அவர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல யார் அப்படின்னா வடக்கு திருவீதி பிள்ளை தான். அன்பால் அண்ண திருநாமத்தை ஆதரித்து ஆச்சாரிய கிருபா லப்தமாக, கிருபாயினால என்ன வருது, அவருக்கு ஒரு லப்தமாகிறது யாருன்னு புலலோகாச்சாரியர்னு சொல்லக்கூடிய குமாரர். அப்படிப்பட்ட குமாரருக்கு லப்தமான தாமும் அன்புடையோர்
அன்பால் அன்ன திருநாமத்தை ஆதரித்து, அன்பால் அன்ன திருநாமத்தை, அப்படிப்பட்ட திருநாமத்தை லோகாச்சாரியன் திருநாமத்தை ஆதரித்தார். அது எப்படிப்பட்டது? அன்புடையோர் சாத்து திருநாமம். கீழே சொன்னார் எப்படின்னா, அன்புடையோர் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள். லோகாச்சாரி நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அன்புடையோர் சாத்தினார். அது போல இதுவும் என்ன பண்றதுன்னா அன்புடையோர் கந்தாடை தோழப்பன் எப்படி சாத்தினார்? தன்னுடைய அன்புக்கு அந்த பிரீத்திக்கு போக்கு வீடாக தான் இவருக்கு வந்து அந்த இது லோகாச்சாரிய திருநாமத்தை இவர் கொடுத்தார். அப்படி அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் அதுக்கு எந்த வித சத்ருஷமா இருக்கக்கூடியது. நம்பிள்ளைன்னு சொல்ல திருநாமம் எப்படி அன்புடையோர்களாலே வந்து காட்டப்பட்டதோ, அது நஞ்சியராலே இது பண்ணப்பட்டதோ, அதுக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய பேர் என்னன்னா லோகாச்சாரியன்னு சொல்லக்கூடிய திருநாமமானது கந்தாடை தோழப்பராலே அன்போட மிக பரிவுடனே அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. தாமும் அப்படியே அன்பாலே அவர் திருவடியில் ஸ்நேகத்தாலே. இப்போ வடகு திருவடியில வந்து இவர் பேர் வைக்கணும்னு ஆசைப்படுத்துக்கனா இவருக்கு நம்மள தரத்திலே கூடிய ஸ்நேகம் அந்த அன்பு, அதனாலதான் இது பண்றாரு. ஸ்நேகத்தாலே அவாங் மனச வைபவமான அந்த திருநாமத்தை, அவாங் மனசுன்னா மனசுக்கும் வாக்குக்கு எட்டாத வைபவம் பொருந்தியவராய் இருக்கிறார். அப்படிதானே நினைக்கிறேன். இப்போ நம்மளே வந்து நிகழ்த்தி காட்டியக்கூடிய அந்த வந்து ஆத்ம குணங்களா இருக்கக்கூடியது என்னன்னா அது மனத்தாலையும் வாயாலையும் இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமா இந்த விபூதியில அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேட்கறதுக்கு கதையா இருக்கே தவிர நிஜமாவே இந்த அனுஷ்டான பரியத்தை கொண்டு வரணும்னா எவ்வளவு பெரிய சிரமசாத்தியமா இருக்கக்கூடிய விஷயம் தானே. நம்மளால பண்ணிட முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாதுன்றதான் ஒரு அறியக்குள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. அவளெல்லாம் அவாங் மனச கோச்சரமாக அவாங் மனச வைபவமா இருக்கக்கூடியது. அது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டக்கூடாத வைபவமா இந்த லோகாச்சாரியன்னு ஒரு திருநாமம் இவருக்கு கிடைத்ததே அது மனத்துக்கும் மொழிக்கும் வந்து வாக்குக்கும் மனசுக்கும் எட்டக்கூடாத எட்ட முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய வைபவம் அது. அந்த திருநாமத்தை ஆதரித்து மண்ணு புகழ் மைந்தருக்கு சாத்துகையார். அப்படிப்பட்ட திருநாமத்தை வடக்கு திருவதி பிள்ளை ஆதரித்து தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளராஜாருக்கு இந்த பேரை வைக்கணும், தன்னுடைய குமாரருக்கு வைக்க வேண்டும். மண்ணு புகழ் மைந்தருக்கு சாத்துகையால் திருநாமம் சாத்துகைக்கு போரும்படியான. அது மட்டும் இல்ல, திருநாமத்தை சாத்துறதுன்னு இது பண்ணிட்டார். தன்னுடைய குமாரன்றெல்லாம் வைக்கிறாருன்னா இல்ல பிள்ளராஜாருக்கு பெருமை உண்டு. பிள்ளராஜார் பெரும் பொருந்தின புகழை உடையதான் விடைத்தம் குமாரருக்கு. ஏற்கனவே சொன்னேன் நம்மளுடைய அருள் இவருக்கு உண்டு, அதனாலே பிறந்தவர் தேவபெருமான் அபராவதாரம். அப்படிப்பட்ட புகழை உடையவராக இருக்காரு. பிறக்கக்கூடிய காலத்துல 2 விதமான புகழோடு பிறந்தவர் பிள்ளலோகாச்சாரியர். அதனால நம்மளுடைய லோகாச்சாரியர் திருநாமம் இருக்கு வைக்கிறார். லோகாச்சாரியர் பிள்ளை என்று திருநாமம் இருக்கு. அதாவது நம்பூர் வரதருடைய திருவத்தியூர் நம்பூருடைய வரதருடையும் அவர் பேர் நம்பூர் வரதர்னு பேராச்சு நம்பிள்ளைக்கு இதுல. அப்ப நம்பூர் வரதருடைய நம்பூர் வரதருடையும் திருவத்தியூர் வரதருடைய 2 வரதருடைய அனுகிரகம் இருக்கு. அங்க நம்பூர் வரதருடைய இதுவும் இருக்கு, அனுகிரகம் இருக்கு. திருவத்தியூர் சொல்லக்கூடிய திருக்கட்சியில நம்ம தேவபெருமாள் இருக்கக்கூடிய வந்து அந்த வரதருடைய வந்து அனுகிரகமா அவருக்கு இருக்கு. திருவவதாரம் ஆகியாலே ஏற்கும் பெரும்புகள் உடைய தம் குமார் இருக்கு. ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன் பாடர். அதாவது பிறக்கும் காலத்திலே பெருமையோட ஏற்கும் பெரும்புகள்லாம் என்னன்னா பெருமாளுக்கு எல்லா பெருமையும் ஏற்கக்கூடிய தகுதி உண்டு. அவன் எம்பெருமானும் புகழணும். இன்னும் என்னதான் புகழ முடியுமான்னா எப்படி வேணா புகழலாம். எல்லா விதமான புகழ் வார்த்தைகளுக்கும் அதை கொள்கலமா இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால ஏற்கும் பெரும் புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு எந்த வித புகழும் தகும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட புகழை பாடக்கூடியதுக்கு யாருக்கு தகுதி உண்டு அப்படின்னு ஏற்கும் பெரும் புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும் புகழ் வன்குருகூர் சடகோபுன்னு சொல்றாரு. அவருடைய புகழை பாடணும்னா வியாசபராகிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. நான் தான் ஆள் சொல்ல முடியாது. ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன் ஏற்கும் பெரும்புகள் 1000 பொய்மோர் பத்து ஏற்கும் பெரும்புகள் சொல்ல வல்லாருக்கு இல்லை சன்னமே. இப்படிப்பட்ட பாசனங்களை பாடக்கூடியவருக்கு ஜன்மமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அது போல தானே அப்படி பெருமை உடையவராயிருக்கார். எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் பிறந்த காலத்தில் எப்படி பிறந்தான்? யாதோசி தேவதேவேச சங்கச்சக்கர கதாதரகா என்று சொல்லும்படியாய் அவருடைய திவ்யாயுதங்களோட சதுர்புஜங்களோட திவ்யாயுதங்களோட எம்பெருமான் பிறந்தானே. அப்படிப்பட்ட பெருமை கொடுத்தவனாய் நம்மளே இந்த இடத்துல எழுந்து பிள்ளராஜர் எழுந்திருந்தார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனை கண்ணுர நிற்கிலும் காண எல்லாம் உலகோர்கள் எல்லாம் அண்ணல் இராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே ராமானுஜர் பிறந்தார். வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறி ஞானம் பிறந்த உடனே ஞானம் பிறந்தது. ராமானுஜர் போய் யாருக்கு வந்து ஞானத்தை போதிக்கலாம் இல்லை. ராமானுஜர் பிறந்த காலத்திலே மண்மிசை யோனிகள் பிறந்த காலத்திலே நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. பிறந்த காலத்திலே அவர்கள் ஞானம் ஏற்பட்டு நாராயணன் தான் பரம்பொருள் அவன் திறத்திலே போய் ஆசிரியித்தார்கள். அப்படிப்பட்ட பெருமை உடையவர்களாயிருந்தோம் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட அந்த குரு பரம்பரையிலே வந்து விலட்சணமாக குரு பரம்பரையிலே வந்தவராக இருக்கக்கூடியவர், அந்த குரு பரம்பரையை ஜனித்தவராக இருக்கக்கூடியவர். இவருக்கு இந்த பேர் என்னன்னா ஏற்கனவே புகழ் படைத்தவராயிருக்கார். அதனால இந்த லோகாச்சாரியர் என்று வைக்கக்கூடிய திருநாமம் தகும் ஒக்கும் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியது. இப்படி மண்ணு பெரும்புகழை உடைத்தான மகாத்மாவான மைந்தற்கு அனுரூபமாக சாத்துகையாலே மகாத்மா பிள்ளராஜர் சொல்ற எப்படின்னா மகத்தான குணங்களை உடையவர்தான் மகாத்மா.
அதனால மகாத்மாவான மைந்தருக்கு அனுரூபமாக சாத்திக்காலே அவருக்கு திருப்பி நம்பிள்ளைன்னு லோகாச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் பிள்ளை லோகாச்சாரியர் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அவருக்கு அனுரூபமாக சாத்தினார்கள். இது இப்படி கிருஷ்ணபாதராலே கீர்த்திக்கப்படுகையால், கிருஷ்ணபாதம் சொல்லக்கூடிய வடதிரியுது பிள்ளை ஸ்ரீகிருஷ்ணபாத பாதாபிய நமாமி சரசாசதா எத் பிரசாத பிரபாவேன சர்வசித்திர பூன்மமா என்று சொல்லக்கூடிய அவர் தனி நம்பிக்கை. அதனால கிருஷ்ணபாதர்னு பேர் வருது. கிருஷ்ணபாதர் இப்படி கிருஷ்ணபாதராலே கீர்த்திக்கப்படுமையால், கீர்த்திக்கப்படும்னா அவராலே புகழப்படக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். அதாவது ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு நாமகரணம், ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், அந்த குழந்தையோட காதுல அந்த திருநாமத்தை சொல்லணும். அதெல்லாம் ஒரு சங்கியா வச்சிருக்கான். அந்த பேர் எடுக்கக்கூடிய காலத்துல, புண்ணியாஜனம் பண்ணக்கூடிய காலத்துல குழந்தைக்கு பேர் வைக்கிறாளே, அப்ப என்ன பண்ணோம், தகப்பனானவன் அந்த குழந்தையினுடைய காதுல போய் இந்ததான் பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்கு சொல்லணும். அப்புறம் நெல்லை பரப்பி நெல்லுல அந்த பேரை எழுதணும் அப்படின்னா சில சாங்கியங்கள்லாம் வச்சிருக்காரு. சாங்கியங்கள்லாம் அதுக்கு அனுகூலமா என்ன பண்றாராம், அப்படி சொல்லக்கூடிய காலத்துல கீர்த்திக்கப்படுவதா என வடக்கு திருவிதிப்பள் என்ன பண்றாரு, அந்த காலத்துல பிள்ளலாகாச்சார சிசுவாயிருக்கூடிய நாமகரணம் பண்ணக்கூடிய அந்த இதுல காலத்துல என்ன பண்றாரா, அந்த காதலியே ஓதக்கூடியதா ரொம்ப உகந்து ஓதினார் பிள்ளை லோகாச்சாரியர் பிள்ளை. இவர் லோகாச்சாரியர் பிள்ளை அவருடைய காதலை ஓதினார் என்று கீர்த்திக்கப்படுவதாக இருக்கக்கூடியது. தற்சூனுவான இவருடைய இந்த திருநாமானது அவருடைய வடக்கு திரு தற்சூனுனா குழந்தை, அவருடைய பிள்ளையாக இருக்க தற்சூனு அவருடைய பிள்ளையா இவருடைய இந்த திருநாமானது இங்கு எங்கும் பறந்தது. அப்படிப்பட்ட திருநாமானது எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு பேர் வெள்ளமிட்டபடி அப்படின்னு சொல்ற, ஒரு நதியானது இருக்கக்கூடியது பிரவாகமா எல்லா இடத்தையும் பெருக்கி அதுல வெள்ளம் வருதுன்னா அது இயல்பா இருக்கக்கூடியது. ஒரு பேர் எங்கேயாவது வெள்ளம் விடுமான்னா அப்படிப்பட்ட வெள்ளமிடக்கூடியதாக தான் இந்த புலலோகாச்சாரன்னு சொல்லக்கூடிய லோகாச்சாரியர் பிள்ளை என்று சொல்லக்கூடிய பேரானது வெள்ளமிடக்கூடியதா இருந்தது என்று காட்டுகிறார்கள். இவருடைய இந்த பிள்ளை லோகாச்சாரியர் என்ற திருநாமானது இந்த லோகமடைய ஏறி பாய்ந்து பறந்து பலித்தது. பிள்ளலோகாச்சாரியன்னு சொல்லக்கூடிய நாமமான இந்த உலகமெல்லாம் பறந்து எல்லாருக்கும் உஜ்ஜீவனத்தை வழங்கக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார். இவருடைய இந்த பிள்ளலோகாச்சாரிய இந்த லோகத்தை கிண்ணகம் புடைப்பட்டவாறே காடுமேடுகள் எங்கும் வெள்ளம் பாய்ந்து பறக்குமா போலே. எப்படி அப்படின்னு கேட்டார். கிண்ணகம் பாய்ந்து ஒரு நதி, கிண்ணகம் சொல்லக்கூடிய நதி உடைந்தால் என்ன ஆகும், அது அதுல இருக்கக்கூடிய வெள்ளங்களானது காடு மேடு எல்லாத்தையும் பறந்து பாயுமே. அதே போல இந்த லோகாச்சாரியர் எப்படி இருந்தது, இந்த திருநாமமானது எல்லா இடத்திலும் போய் எல்லாருக்கும் உஜ்ஜீவனத்தை வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது போல இப்பேர் வெள்ளமானது அக்யர் ஞானிகள் விகாமர எல்லாரும் அறிந்து அனுசந்தித்து உஜ்ஜீவிக்கும்படி எங்கும் விஸ்திருதமாயிற்று. அதான் இவருடைய லோகாச்சாரியன்ற பேர் என்ன ஏற்பட்டதுன்னா அக்யர்னா அறியாதவர், எதுவும் அறியாதவர்கள். அதுக்கு மட்டும் இல்ல, ஞானிகளும் விவாகம் எல்லாரும் அறிந்து அனுசந்தித்து உஜ்ஜீவிக்கும்படி. அப்ப ஞானிகள் கூட அறியணுமா இதை அப்படின்னு கேட்டா இல்ல, இவருடைய பேரானது அக்யரா இருக்கக்கூடிய கூட ஞானிகளா மாற்றக்கூடியதா இருக்கு. ஒன்னும் அறியாதவன் லோகாச்சாரியன்ற திருநாமம் பிள்ளலோகாச்சாரியன்ற திருநாமத்தை கேட்டவாறே என்ன அவனான் அக்யராய் இருக்கக்கூடியவன் அவன் ஞானி ஆகிறான் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய இவருடைய அந்த பிரபாவம் தெரிவிக்கிறார். அக்யர் ஞானிகள் விவாகமர எல்லாரும் அறிந்து அனுசந்தித்து உஜ்ஜீவிக்கும்படி எங்கும் விஸ்திருதமாயிட்டு எல்லா இடத்துலயும் இவருடைய திருநாமம் தான் இது ஜீயர் நாமம். வாழி உலகாசிரியன் வாழியவன் மண்ணுகுளம் என்று சொல்லும்படியாய் தன்னுடைய அந்த சிவஜபுரத்தில் இருக்கக்கூடிய தனியன் தாமும் வாழி உலகா என்ற திருநாமத்தை தாமும் பல காலம் அனுசந்தித்தருளி நமக்கு அந்தரங்கனாருக்கும் உஜ்ஜீவனத்துக்கு உபதேசித்தருளியும் இதில் விமுகராயிருப்பாரை உட்பட இப்படி எளிதும் இனிதுமான திருநாமம் இருக்க இத்தை அனுசந்தித்து உஜ்ஜீவியாமல் அனர்த்தப்பட்டு போவதே என்று வெறுத்தருளுவராம். ஜீயர் சொல்லக்கூடிய மனாரவாடு என்ன பண்றாராம், தன் வாழி உலகாசிரியன் வாழியவன் மண்ணு குளம் என்று சொல்லும்படியாய் அவனுடைய தனியனை அந்த புலராச்சாரிய தனியனை அந்த சிவஜபுரத்தில் தனியன் ஏற்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட தனியன் என்ன பண்றார், தானும் பல காலம் அனுசந்திருக்கிறார். தானே அனுஷ்டானம் முதல்ல ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணணும் என்ன பண்ணணும், தானதை அனுஷ்டிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுஷ்டானத்தை தன்னுடைய இதிலே கொண்டிருந்தார் ஜீயர்னு சொல்லக்கூடிய மனோகர மாமனிகள். தானும் தமக்கு அந்தரங்கரா இருக்கக்கூடிய என்ன பண்றாரு, இதுதான் உங்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு ஹேத்து, இதுதான் உங்களுக்கு நீங்கள் பெரிய கதியை அடைவதற்கு காரணமா இருக்கக்கூடியது, அதனால நீங்களும் இது பண்ணுங்கோள் அப்படின்னு சொல்லி உபதேசித்தார். இவர்களுக்கு அந்தரங்க இருக்க மட்டும்தான் இல்ல விமுகர் எம்பெருமான புலராகாச்சாரத்திலே எம்பெருமானத்திலே எந்த விதமான ஆசையும் இல்லாதவர்களா இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணார் உட்பட இப்படி திருநாமம் எப்படி இருக்கு, எளிதா இருக்கு. புலலோகாச்சாரம் சொல்றதுக்கு என்ன கஷ்டம், ஒரு 8 அக்ஷரம் இருக்கு, அதுல அது சொல்றதுக்கு என்ன சிரமம் உனக்கு அப்படின்னு சொல்லும்படியாய் இனிமா இருக்க திருநாமம் இனிதா இருக்கக்கூடிய போக்கியமாவும் இருக்கு. அது சொன்னா அது கிடைக்கக்கூடிய பலன் பெரிய பேரா பலனா இருக்கக்கூடியது. இதை அனுசந்தித்து உஜ்ஜியாமல் அனர்த்தப்பட்டு போகிறீர்கள் நீங்கள் எல்லாம். இப்படி உதாசீனராய் இருந்தால் அந்த பிள்ளலாச்சாரிய நாமத்தை சொல்லா இருந்தால் நீங்கள் எல்லாம் அனர்த்தம் தானே அடைகிறீர்களா, இப்படிப்பட்ட அனர்த்தத்தை அடையாமல் இருங்கோள் அப்படின்னு இந்த லோகர்களை பார்த்து என்ன பண்றாள், வெறுப்புற தன்னுடைய ஜுகுப்சை உரை மாமனிகள் தெரிவிக்கிறார் என்று காட்டக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்த பாசுரம் என்று காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட இவ்வளவு பெருமை வாய்ந்தவர் இவருக்கு பிள்ளலோகாச்சாரியர்
அப்படின்ற பேர் ஏற்பட்டு போயிடுத்து அப்படின்றத காட்டிட்டார்கள். அதுக்கு மேல என்ன சொல்றார்? அன்னபுகழ் புடுப்பை அண்ணல் உலகாசிரியர் இன்னொருளால் செய்த கலை அவையிலும் உன்னில் திகழ்வசனம் பூடனத்தின் சீர்மை உன்னைக்கில்லை போடல்ல இவ்வார்த்தை மெய்யிப்போது என்று சொல்லும்படியாய் இந்த அது வந்து இந்த உபதேசத்திர மாலைக்கே லட்சியமா இருக்கக்கூடியது என்னன்னா அந்த இடத்துல வந்து தொட்டுட்டாரு ஆவணிகள். இந்த அன்னபுகழ் புடுப்பை பாசுரத்தாலே ஜீவச்சன போடத்தினுடைய பெருமை மேன்மேல வந்து ஒரு 7 பாசுரங்களாலே விவரிக்க போகிறார். அந்த அனுபவத்தை நாளை தொடங்கி நாம் அனுபவிப்போம். இன்னைக்கு இந்த அனுபவத்தோட நிறுத்துவோம். ஸ்ரீமதே ரம்யஜாமா. நாளைக்கும் இல்லை, அப்படி மறந்து போயிட்டான். கார்த்தால பேசுறது வச்சு சொல்லிட்டேன். நாளைக்கும் இல்லை, நாளைக்கும் இல்லை. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு தான் தொடர்ந்து அடுத்த காலட்சம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கராரியவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.